श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणात्मकं यतीन्द्रप्रणं वन्दे रम्यसीमां लक्ष्मीकान्तस्मारम्भां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतकथां भुजयुग्मरुक्मव्यामोहस्तदितराष्ट्रयाम्यमे अस्मद्गुरोर्भगवतस्य दैकसिद्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापितृहृदयस्थानादिगुरुभिः सर्वं यदेव नियमेन तदन्वयामि आद्यस्य न कुलपते गुणाभिनां श्रीमद्भगवद्गुरुपरं नमः भूतं सरस्वतीपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरं जीवान् महात्रिवेदोपरज्ञानयतीन्द्रमश्वा श्रीमत्परामर्शतोऽस्मि नित्यम् लीलारूढस्तनगिरिकटी सुप्तं बोध्य कृष्णम् आराध्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां शजनिकटितं यावलकृत्य दुःखे गोदातस्यै नमगिदमिदं भूयमस्तु भूयः नवयं पुதுவை ஆண்டாள் நகருக்கு திருப்பாவை பந்தரே இசையால் பாடிக் கொடுத்தாள் தப்பாமலை பூமாலை சுடி கொடுத்தாளை சொல் சுடி கொடுத்த சுடர்கொடியே பொற்பாவை ஆடோரவன் நவற்படையாய் நடுநீர் வேங்கடவத்தின் நெய்தியன் மாக்கம் நாம் கடவா வண்ணமே श्रीमत्कृष्ण समाह्वाय मोयामि सूरवे यत्कटाक्षैलक्ष्म्यामां सुरश्रीधरः सदा போதினங்கள் என்று கொண்டாடக்கூடிய திருப்பாவை திருப்பாவை 5 5 5 5 25 அதோட ஒரு 5 சேர்த்தா கூட்டிக் கொண்டால் 30 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு. இந்த 5 5 22 கூடியிருக்கிற ஒரு 5 30 பாசனமாக இருக்கிற திருப்பாவை அறியாதவர்கள் இந்த நிலவுலகிலே பூமிக்கு பாரமாக இருப்பவர்கள் என்று பெரியோர்கள் நமக்கு காட்டி வருகிறார்கள். ஏன் அப்படின்னா எளிமையாகவும் இனிமையாகவும் எல்லாருக்குமானதாக இருக்கக்கூடிய திருப்பாவை மிக உயரியதான இருக்கக்கூடிய மோட்சத்தையே நமக்கு காட்ட வல்லதாக இருக்கு. எளிமையா இருந்தா உயர்த்தியா இருக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப உயர்த்தியா இருந்தா எளிமையா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கூழாங்கல் கிடைக்கிறதுன்னு சொன்னா எளிமையா கிடைக்கிறது, வெளியில போனாலே கல் கிடைச்சது. ஆனா உயர்த்தியான பதார்த்தமா அதை வச்சுட்டு போக முடியுமா? யாராவது அந்த கல்லை அப்படி ஆபரணமா கட்டிட்டு போனாங்க, பாக்குறவா விழுந்து விழுந்து சிரித்து போவாங்க. எளிமையா கிடைக்கிறது, ஆனா உயர்த்தியா இருக்க முடியுமா? முடியாது. உயர்த்தியான ஒரு பொருள் இருக்கு, ரத்னம் இருக்கு, அதை எளிமையா கிடைக்க முடியுமா? கிடைக்காது. அரிதாக இருக்கக்கூடியது யாரோ சில பேருக்கு தான் கிடைக்கக்கூடியது. ஆனா இந்த உயர்த்தியும் எளிமையும் ஒன்று சேர இருப்பது இருக்கே ரொம்ப அரிதான விஷயம். ஸ்ரீரங்கத்துல எப்படி ரங்கநாதனுக்கு மேன்மையும் எளிமையும் ஒன்று சேர இருக்கிறார் போல, பரத்வமும் சௌலபியமும் ஒன்றாக இருக்கிறார் போல இங்கே நாம் பார்க்கிறோம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல. அத போல இந்த ஆண்டாளின் திருப்பாவையில இரண்டும் ஒன்றாக கலந்து இருக்கிறது. எம்பெருமானுடைய உயர்ந்த திருக்கல்யாண குணங்களை காண்பிச்சு கொடுத்து நம்ம எம்பெருமானிடத்திலே சேர்ப்பிக்கக்கூடியதாகவே இருக்கு திருப்பாவை. ஆனா பார்த்தா பாசுரங்கள் ரொம்ப எளிமையா இனிமையா எல்லாரும் சொல்லும்படியா பாடும்படியா குழந்தைகளுக்கு கூட ரசிக்கும்படியா இருக்கக்கூடியதா திருப்பாவை இயக்கிட்டு இருக்கிறது. இந்த திருப்பாவையுடைய மேன்மைன்னு சொன்னா, இது ஏதோ எளிமையா எல்லாரும் சொல்லிட்டு போறாளே வீதியெல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கே, எல்லாரும் நாள்தோறும் சொல்றது தானே அப்படின்னு நினைச்சிட்டு போய் எம்பெருமானார்கிட்ட போய் இதற்கு அர்த்தம் சொல்ல வேணும்னு இது ஒரு முறை திருப்பாவைக்கு ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று கேட்ட சுவாமி எம்பெருமானார்
ராமானுஜர் ஜெகதாச்சாரியர் என்று பெயர். ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று விளங்கி நிற்கக்கூடியவர். நான்மறையும் நன்கு தெரிந்தவர், முத்தமிழையும் நன்கு உணர்ந்தவர். அப்படிப்பட்ட சுவாமி ராமானுஜர் தெரிவிக்கிறார், திருப்பல்லாண்டுக்கு ஆள் கிடைக்கலும் கிடைக்கும், திருப்பாவைக்கு ஆள் கிடைக்காது. திருப்பல்லாண்டு பகவத் சமிருத்தியை பிரார்த்திச்சு பண்ணது. இந்த பகவத் சமிருத்தியோட பாகவத சமிருத்தியும் கொண்டாடி சொல்லக்கூடியது ஆண்டாடி திருப்பாவை. திருப்பல்லாண்டுக்காவது யாரையாவது கிடைச்சி சொல்ல வச்சுடலாம் ஆசிரத்தருடைய அர்த்தங்கள் எல்லாம். ஆனா ஆண்டாடி திருப்பாவைக்கு ஆள் கிடைக்க ஒண்ணாது, கிடைக்காது. யார் சொல்றது? இத சொல்றதுக்கு யார் சொல்ல முடியும்? அழ்வார்கள் இதெல்லாம் சொல்லலாமா? முடியாது. அவர்கள் ஆண்கள். வேற யார் சொல்ல முடியும்? ஆண்டாளே சொல்லி ஆண்டாளே கேட்கும் மக்கள். அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய திருப்பாவைன்னு சுவாமி ராமானுஜர் பராசர பட்டர் இதற்கு அழகா சொல்லுவார். உலையெழுந்தார் மணி மூவாய் எழுந்தாருக்கு தெரியாது. பெண்களுக்குண்டான உயர்ந்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் பேசுவது என்பது எளிதாக ஒன்றாது. திருப்பாவைக்கு ஆண்டாள் நாச்சியார் தான் வியாக்கியானம் பண்ணணும். அவளே சொல்லணும். சரி, சொல்றதுதான் அவள்னா கேட்கறதும் அதிகாரி அவள். ஏன்னா அதன்படி இருந்து நடந்து காண்பிக்கக்கூடிய உத்தமோத்தமையா இருக்கா ஆண்டாள் நாச்சியார். இப்படிதான் நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் இதை உயர்த்தியாக கொண்டாடி இருக்கிறார்கள். திருப்பாவைய நமக்கு அந்த பெரியோர்களின் இன்னருளாலே கிடைக்க பெற்றிருக்கிறது சுலபம். இப்போ உயர்ந்த விஷயம் சுலபமா கிடைச்சாலும் பெரிய கஷ்டமா இருக்கு. அதை புரிய வச்சு அது எல்லாருக்குமா சேர்ப்பது என்பது. ஆனா பகவான் நமக்கு ஆச்சாரியர்களை கொண்டு இப்படி எளிமையாக கொடுத்திருக்கிறாங்கிறது நாம் பெற்ற பாக்கியம். இந்த திருப்பாவையில 6வது பாசுரம் தொடங்கி ஓரொரு பெண் பிள்ளையாக ஆண்டாள் எழுப்பி வருகிறாள்னு பார்க்கும். நேற்றைய தினம், அதாவது புள்ளும் சிலம்பினகான் என்கிற 6வது பாசுரத்தை அனுபவிக்கிற பொழுது பிள்ளாய் எழுந்திராய், பிள்ளாய் பிள்ளாய்னு சொன்னா இப்பதான் பகவத் பக்தியில முதலடி எடுத்து வைத்திருக்கிறாய். ஏ பெண் பிள்ளை, நீ எழுந்திருக்க வேணும் அப்படின்னு போன பாசுரத்துல ஒருத்தி எழுப்பி, அந்த பிள்ளாய்ங்கிறதுக்கு ஆச்சாரியர்கள் ரொம்ப ஆச்சரியமாக அர்த்தம் பண்ணுகிறார்கள். கீழே நம்ம பார்க்கணும். பக்தியிலே முதல் படிதான் பகவானிடத்திலே பக்தி செலுத்துவது. அதனுடைய கடைசி படி என்று பாகவதோத்தமர்கள் தினத்திலே கொண்டாடி இருப்பது. அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமல். அரங்கனுக்கு ஆட்படுத்துதல் என்பது முதல் படி. அடியாருக்கு ஆட்படுத்தல் என்பது கடைசி படியாக இருப்பது. அதற்கு சரமபர்வ நிஷ்டை என்று ஆச்சாரியர்கள் மிக உயர்த்தியாக கொண்டாடி காண்பிக்கிறார்கள். பகவானுக்கு அடிமை செய்வதாவது வந்துடும். ஆனா அடியார் தலத்திலே, ஆச்சாரியன் தலத்திலே இவன் மிக உயரிய பக்தி உடையவனாக இருத்தல் என்பது சுலபமாக வராது. ஏன்? என்ன காரணம்? உலகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பார்த்தா நமக்கு தெரியும். சம்சார சாகரம், கோரம், அனந்த கிளேஷ பாதகம். எத்தனை தடவை நம்ம மாத்திர பெருமாள் அப்படின்னா நம்ம திருவாராந்திர இருக்கிற போட்டோல இருக்கிற எத்தனை தடவை நம்மளை கேட்டுப்பாரு, என்னை ஏன் படைச்ச அப்படின்னு. ஏன் படைச்ச? என்ன இப்படி இந்த சம்சாரத்துல வச்சு என்னை வாழ்க்கை இன்னும் நிறைய கேட்போம். முக்கியமா ஒண்ணு கேட்போம், நான் என்ன தப்பு பண்ணேன்? பெருமாள் பேசணும்னு நினைக்கிற ஒரு லிஸ்ட கொடுக்கணும். அவர் பார்த்தாரு, இதை முடிக்க முடியாது, அகல பேசாம சொல்லிட்டு போவார். அவருடைய குணங்களையும் சொல்லி முடிக்க முடியாது, நம்ம தவறுகளையும் சொல்லி முடிக்க முடியும். அவர் பார்க்கிறார், அவருக்கு தெரியும். ஏன்னா வேற எங்கேயும் இந்த புலம்பல் புலம்ப முடியாது. மனைவிட்ட புலம்பினா ஆரம்பிச்சாச்சா, வேற யாரையா வீட்டுல உட்கார வச்சு புலம்பினா அவரை தலை தெரிஞ்சாலே தப்பி ஓடிடுவாங்க செப்பு. ஆனா ஒருத்தர் யாரு கேட்பார்? நம்ம ஆத்துல இருக்கிற பெருமாள் எவ்வளவு கிலோமீட்டர் முடியாது. அவ்வளவு அவர் நமக்கு இடத்துல அவருக்கு இருக்கிற ஒரு திருப்பி கருணை என்ற பெருமாள். அப்ப ஏன் படைக்கப்பட்டோம்? நம்மால படைப்பதின் பயன் என்ன? இது என்ன உபயோகம் இல்லாம மாட்டிட்டோமா? இப்படின்னு பல விஷயங்களை நாம நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சம்சார சாகரம் என்பது அனந்த கிளேஷ பாகம், நிறைய துக்கங்களோடு கூடியது. அழ்வார் பாசனத்துல சொல்றார், நன்னாதார் முருவடிப்ப நல்லுற்றார் கரைந்தேங்க என் ஆறா துயர் விளைக்கும் இவையென்ன உலக இயற்கை. என்னப்பா இது? உலகத்துல இருக்கிற ஒரு இயற்கையான ஒரு விதி. என்ன ஆச்சரியம் பெருமானி! இது என்னது? நல்லவா கஷ்டப்படுறா, நன்னாதார் நன்னா திருத்தனம் பண்ணிட்டு சௌகரியமா இருக்கு.
இப்படி வச்சிருக்கிறே, துக்க சாகரத்துல மூழ்கும்படியா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஆழ்வார்கள். ஏன்னா இங்க சுகமா வச்சுட்டா என்ன ஆயிடும், பரமோதம் போக வேண்டாம், ஆமா இதுவே சௌகரியமா இருக்கு போல இருக்கு அப்படின்னு தோணிட்டு. அதான் எம்பெருமானுக்கு இந்த துக்கம் இருந்தா இது போக்கடித்து இங்கேயிருந்து பரமபதம் சேர வேண்டும். பகவத் பக்தியில நமக்கு என்னன்னே புரியல, கொஞ்சம் கொஞ்சமா கத்துண்டு வரத்துக்கு முயற்சி பண்றோம். அழகா நம்ம சம்சார சாகரத்துல கோரத்துல இருந்து கொண்டு அதுல மேம்பட பார்க்கணும். இந்த புதியவள்னு சொல்றத பட்டர் சொன்னார். சிந்தையந்தியோ பாதி கிருஷ்ணானுபவத்தில் புதியாளில். சிந்தையந்திங்கிறவள் தான் கிருஷ்ணானுபவத்துல புதியவள்னு பட்டர் சொன்னார். சிந்தையந்திங்கிற கதையை கேட்டா ஆச்சரியமா இருக்கும். அவளை போல கிருஷ்ணனிடத்துல பக்தி உண்டா அப்படின்னு கொண்டாட. கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் கிருஷ்ணனோடு கலக்கிற இடம், சேர்ந்து இருக்கிற இடம். அவர் யமுனை துறைவனாக இருக்கிறார் இல்லையா, யமுனா நதி தீரத்துல இருக்கிறச்சே அவளுக்கெல்லாம் சங்கேதமான அந்த இடம் தெரியும். எம்பெருமானுடைய புல்லாங்குழல் வேணுகாலம் இவ காதலே வீடு, அதுதான் அவளுக்கு சமிக்கை. உடனே புறப்பட்டு போகணும். அவ எல்லாரும் கிளம்பி அவரவர்கள் வீட்டிலே என்ன காரியம் இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான் எம்பெருமான நோக்கி. அழகா சிந்தையந்திங்கிறவள் எம்பெருமானுடைய வேணுகானம் காதுல கேட்கிறது. தன் அகத்திலிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்படுறா, எம்பெருமானோட அங்க போய் சேர வேண்டும் என்பதற்காக. வாசல்ல போனா திண்ணையில மாமியார் உட்கார்ந்துட்டு. அந்த காலம் போல இருக்கு, மாமியார்னு கண்டா ஒரு மரியாதை. உடனே அந்த மாமியார் அவர் பார்க்கறச்ச என்ன தோன்றது, காலை தாண்டி வைக்கக்கூடாது அப்படின்னு பயம் ஏற்படுறது. இவளை தாண்டி எங்க போடுறது, ஐயோ போனா சிரமமாச்சே அப்படின்னு அவளுக்கு ஒரு பயம் உறுத்துகிறது இந்த இடத்துல. ஆனா கிருஷ்ணனுடைய வேடுகானம் இவளை வீட்லயும் இருக்க ஒட்டாதபடி பண்ண. அந்த வேடுகான சமயத்துல கேட்டுட்டே இருக்கிறச்சே தாங்க முடியும். பெருமானுடைய புறப்பாடு, அங்க அரையர் சேவை நாள்தோறும் போய் பழகியாச்சுன்னா அந்த சமயத்துல வேறொன்று வந்தாலும் மனசு அங்கதான் போய் நிற்கும். இப்ப இந்த சிந்தையந்திக்கு மனசு அங்க போகுது எம்பெருமான் இடத்துல, ஆனா போக முடியாதபடி தடை இருக்கு. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா சிந்தையந்தி. இந்த சிந்தையந்தியுடைய யோசனையில என்ன ஆச்சுன்னா, அவள் கிருஷ்ணனோடு சேர்ந்து கலக்க முடியவில்லையே என்கிற வருத்தம் அப்படி மேலெழுந்து நின்றது. அந்த வருத்தம் எல்லையில்லாதபடி இருந்தது. அதற்கு மேலே கிருஷ்ணனுடைய வேடுகானத்தை கேட்டு இருக்கிறச்சே ஆனந்தம் தலைவிஞ்சி நின்னது அவளுக்கு. இதனால என்ன ஆச்சுன்னா, புண்ணிய பாபங்கள் அருந்தன, அவள் கீழே விழுந்தால் மோட்சத்தை அடைந்தாள். இது சாஸ்திரம் சொல்றது. புண்ணிய பாபை விதூய நிரஞ்சனா பரமம் சாமியமுபைகி என்று புண்ணிய பாபங்கள் துளைக்க பெற்று எம்பெருமானை அடைக்கிறான். எப்ப வரைக்கும் புண்ணிய பாபங்கள் நமக்கு இருந்து வச்சுட்டு போவோம், அப்ப வரைக்கும் சம்சார சாகரத்திலே விழணும் தான். பாபம் எப்படி கால் கட்டோ அதை போல புண்ணியமும் கால் கட்டுது. என்ன பாப்பம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, இரும்பினால் செய்த விலங்கு. புண்ணியம்ங்கிறது தங்கத்தால பண்ண விலங்கு. சமை உங்களை ஜெயித்த போட்டு தங்கத்தால விலங்கு போட்டு அப்படின்னா ஓஹோன்னு கொண்டாடுவோமான்னு. விலங்குன்னா ரெண்டுமே விலங்கு தானே, நீ எதிர போட்டா என்ன, அது விலங்கு தானே. அத போல புண்ணியமும் கால் கட்டு மீண்டும் பிறவியை கொடுக்கும்படியாக இருக்கு. எப்போ ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது, புண்ணியமும் பாபமும் முழுவதுமாக விலகி சமமாக ஆகின்ற காலத்தில் தான் மோட்சம். புண்ணியம் பாபம் ரெண்டும் பேலன்ஸ் இருந்துட்டே இருந்ததுன்னா மீண்டும் மீண்டும் பிறகு எடுத்துட்டே இருக்கு. இவளுக்கு புண்ணியமும் கழிந்தது. எதனாலே கழிந்தது, எம்பெருமானுடைய உயர்ந்த வேணுகானத்திலே ஆனந்தப்பட்டு நின்னாலே எங்கள் எல்லாம் கழிந்து போக முடியலையேங்கிற வருத்தம் பீரிட்டு இருந்தது. அதனாலே அவளுக்கு பாபங்கள் எல்லாம் கழிந்தது. அதனாலே பரமபதத்தை அடைந்தாள். அவளுக்கு ஒரு உயர்ந்த மோட்சத்தை எம்பெருமான் கொடுக்க. இப்படி கிடைக்குமா யாருக்காவது, இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுவாங்க அப்படின்னா அது ரொம்ப அரிது. ஆனா பராசரப்பட்டர் சிந்தையந்தியை பார்த்து சொல்றா, இவள் இப்பொழுதுதான் கிருஷ்ணானுபவத்திலே புதியதாக கால் வைத்திருக்கிறார். என்ன சுவாமி இப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆமா கிருஷ்ணானுபவத்திலே நன்றாக பழுத்து இருக்கக்கூடியவர்கள், பல காலம் சென்று எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கண்ணு நேர கிருஷ்ணனை தான் பார்க்கவே வழிய மாமியார் இன்னொருத்தரும் கடையே தெரியாது. அதுக்குன்னு சில இடங்கள்ல ட்ரைனிங் எடுத்தா தெரியும். ஸ்ரீரங்க கேட்கறதுலாம் எடுத்தா நேரா எம்பெருமான் மட்டும்தான், பெருமாள் மட்டும்தான் அங்க அவருடைய உற்சவம் தான் அப்படிங்கிறதா தெரியும். தடைங்கிறதே தெரியாது. இவளுக்கு எப்படி தடை தெரிந்தது, தெரிந்தபடியாலே இவள் இப்பதான் புதியவளாக ஆச்சாரியர்கள்
ரொம்ப அற்புதமா வியாக்கியானித்து இருக்கிறார்கள். இந்த மாதிரி எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. இது போன பாசனத்துக்கு சொல்றாரு. இனிமேதான் இன்னைக்கு தினம் பாசனத்திலே நாம் பார்க்க வேண்டியது. இந்த பாசனத்திலே மீண்டும் ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். போன பாசனத்துல சொன்ன பெண் பிள்ளையை எழுப்பிக் கொண்டு இன்னொரு பெண் பிள்ளையை எழுப்ப புகுகிறாள் ஆண்டாள். ஆண்டாள் எவ்வளவு கொண்டாடணும் பாருங்க. ஒருத்தரையும் தூக்கத்திலையும் தட்டி எழுப்பிட்டு கூட்டிட்டு அவெல்லாம் கிருஷ்ணானுபவத்துல இருக்கிறார்கள் சொன்ன உள்ளேயே அவர்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு ஒருத்தர் விட்டா கூட அது தனக்கு நஷ்டம் அப்படின்னு நினைக்கிறான். அங்கதான் இப்ப போய் அந்த பெண் பிள்ளை எழுப்புகிறா. இப்ப இந்த பெண் பிள்ளை யாரு அப்படின்னா, ஏற்கனவே பகவத் அனுபவத்திலே மூழ்கி நின்று, ஏற்கனவே இந்த கிருஷ்ணானுபவத்திலே பக்தியிலே தலையெடுத்து நின்று அடியவர்கள்னா அவர்கள் உயர்ந்தவர்கள்னு நினைந்திருந்து ஆனா சுவடறியாதே மறந்து கிடக்கிறாள். இப்ப மறந்து கிடக்கிறாள். தெரியாதபடி அவளுக்கு அப்படியே மறந்து இருக்க. ஆழ்வார் சொன்னார், மறந்தேன் உன்னை முன்னம் அப்படின்னு சொன்னார். முன்னம் எம்பெருமான் உன்னை மறந்தே. கீழே எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கிறோம். எந்த பிறவிகளும் நமக்கு ஞாபகம் இல்லை. ஆனா சாஸ்திரம் பல ஜன்மங்களை கடந்துதான் நமக்கு இந்த மனுஷ சரீரம்னு சொல்லணும். இப்ப இத்தனை ஜன்மங்களை கடந்து இந்த பிறவியில தான் எம்பெருமானை அறிவதற்கே நமக்கு பாக்கியம். இந்த அறிவு அவனை அறிவதற்கு பயன்படும்படியாக இந்த பிறவி நமக்கு அமைஞ்சு. இப்ப இந்த பிறவியிலையும் எம்பெருமானை அறிதல் இல்லேன்னு சொல்லியாச்சுன்னா போச்சு, பிரயோஜனம் இல்லை. எம்பெருமானை அறிந்து வைத்து மறந்து கிடப்பவர்கள் உண்டா அப்படின்னா ஆமா. ஆழ்வார்கள் சரித்திரத்திலேயே பார்க்கிறோமே, தொடரடிப்பொடி ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற நாராயணன் அற்புதமான கைங்கரியங்களே ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் அவரும் ரொம்ப உயர்ந்திருக்கக்கூடிய குடியிலே பிறகு பூர்வசிகையா அப்படிங்கிற அந்த குடியில பிறந்திருக்கக்கூடிய ஆழ்வார் ரொம்ப உயர்ந்ததாக எம்பெருமானுடைய கைங்கரியங்கள் வேதமெல்லாம் ஓதி இருந்தாலும் கூட எம்பெருமானுக்கு பிடித்த நந்தவன கைங்கரியத்தை அமைத்து ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே அவர் கைங்கரியம் கண்டு வர தொடர்புடைய ஆழ்வாருடைய நந்தவனம் திருமங்கை ஆழ்வாராலே பாதுகாக்கப்பட்டது. அந்த நந்தவனம் மதில் கட்டச்சு குறுக்க இருந்துதான். அந்த நந்தவனத்தை கடந்து மதில் கட்டினான். இப்படி வளைச்சுட்டுதான் மதில் கட்டினார். நேரா அதை அழித்து. ஏன்னா தொடர்புடைய ஆழ்வாருடைய நந்தவனம் திருமங்கை ஆழ்வார் கொண்டாடினார். நந்தவனம் வச்ச கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொடர்புடைய ஆழ்வார் அவரை மயக்கினாள் தேவதேவின்னு பேர். அவ வச்ச சங்கல்பமே எத்தனையோ சங்கல்பம் முடிக்கிறா, இப்படியும் பண்ணிப்பாளா ஆர் அவரை மயக்கி என் வலையில நான் ஆட்படுத்துறேன்னா இல்லையா அப்படின்னு வச்ச உடனே அவர் மயங்கி போனார். இவரிடத்திலே மோகித்து கிடந்தார் அவர். பிறகு எம்பெருமான் அவரை செயல் நன்றாக திருத்தி பணி கொண்டான். ரொம்ப ஆச்சரியம். நான் பண்ணின சரித்திரம்னு பார்க்கிறேன் சேத்தம்பட்டி ஆழ்வாருடைய சரித்திரத்துல. அப்ப எம்பெருமானை நினைத்திருந்த பொழுதும் கூட மறக்கும்படியான நிலை ஏற்படுகிறது. ஆழ்வார்களுக்கு எல்லாம் பரவாயில்ல. ஏன் அந்த சரித்திரமே நம்மை உய்விப்பதற்காக சொல்லப்பட்ட சரித்திரம். நமதெல்லாம் கேள்வி கேட்டா போச்சு. அவர் எப்படி இருந்த சின்ன வயசுல பார்த்தா என்னமா திருவண்ணாப்பதான் என்னமா ஸ்லோகம் சொல்லிட்டு மார்கழி திங்கள்னு. இப்ப என்ன சின்ன ஒண்ணுமே இல்லையே, பக்கமே வரல, என்ன எங்கேயோ தெரிஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா பகவத் சம்பந்தமும் கூட நமக்கு தொடர்ச்சியாக இருக்கணும், மாறாத இருக்கணும்னா அதுல தொடர்ச்சி நன்று. ஆட்சியில் தொடர்ச்சி நன்றுன்னு ஒரு ராஜா ராஜாங்கம் பாக்குறான்னு சொல்லி தொடர்ச்சியா அங்க இருக்கக்கூடிய மக்களோட தொடர்பு இருந்து அரசாட்சி பண்ணணும். ஏதோ அது பாட்டு நடக்கிறது நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்ட்டா போச்சு. அது போலதான் பகவத் பக்தியிலே தொடர்ந்து நமக்கு அண்மையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பகவத் பக்தி தொடர்ந்து இருக்கும்படியா. நான் தான் அப்பயே கேட்டுட்டேனே, திருப்பாவையா எல்லாம் கேட்டாச்சு. எப்ப கேட்டேன்? நான் சின்ன வயசுலயே கேட்டு முடிச்சுட்டேன். இங்க இப்ப ஒரு பாசனம் சொன்னோம், இந்த ஒரு பாசனம் தான் சரியா ஞாபகத்துக்கு வருது. இவர் அடுத்த பாசனம் அந்த ஒரு பாசனம் தான் இப்படியே இருந்து சொல்லுவார். 30 பாசனம் சொல்லி முடிச்சிருவார். எப்ப கேட்டோம்னா கேட்டு பல வருடங்கள் ஆனதை பத்தியே இல்ல, நேற்று கேட்கறதே இன்னைக்கு மறந்து போகும். தொடர்ந்து கேட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, மனசுல பதிவு வச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்ப பக்தியிலே தொடர்ந்து நினைக்க பெறும்படியாக இருத்தல் என்பது ரொம்ப அவசியம். ஆகையாலதான் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணிருக்காங்க நமக்கெல்லாம் நித்தியானுஷ்டானங்கள்னு வச்சு நித்தியம் காலையிலிருந்து எழுந்து என்ன பண்ணணும், தன்னுடைய அனுஷ்டானங்களை விடிகிற காத்தால குளிக்கரிசி எப்படி சொல்லி குளிக்கணும், எப்படி எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்றது, அதுக்கப்புறம் எப்படி அழ்வாராஜனுடைய பாசுரங்களை எப்படி விண்ணப்பம் பண்றது, ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா நமக்கு. நாள்தோறும் ஏன் பண்ண வேணும் அப்படின்னா இதை பண்ணவேன்னு சொல்லிட்டா கெட்டது தன்னுடைய புகுந்து. அது ரொம்ப சுலபம். நீங்க கெட்டதை புகழணும்னு சொல்ல வேண்டாம்,
தன்னிடையே அது புகுந்து நின்றும். அப்ப இதெல்லாம் வேண்டாதது நமக்கு புகழக்கூடாதுன்னு சொன்னா வேண்டியதை நாள்தோறும் நாம் பற்றி கொண்டு வர வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆச்சாரியர்கள் ஒரு நாள் தவறாதபடி அந்த நித்யா அனுஷ்டானங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். சந்தியாவந்தனம் அப்படின்னு சொன்னா நாள்தோறும் பண்ணியா அழக சந்தியா உபாசீக இது இருக்கு நமக்கு. இல்ல சந்தியாவந்தனம் தான் என்னாச்சு நேத்தியே பண்ணியாச்சு, அது நாளைக்கு பாத்துக்கிறேன் மிச்சம் விட்டது அப்படின்னு சொன்னா அது என்னன்னா சந்தியாஹீனஹா நித்திய அசுச்சி அனர்ஹா சர்வகர்மசோன்னு சாஸ்திரம் சொல்றது. அவனுக்கு பூர்த்தியான அசுத்தி உடைய சந்தியாவந்தனம் பண்ணாதவனுக்கு அசுத்தி, கூடவே எந்தவித கர்மாக்கள் செய்வதற்கும் அவன் யோக்கியதை அற்றவன். யாகங்களோ யஜ்யங்களோ மற்ற எந்த ஒரு கர்மாக்களோ இவன் பண்ணவே முடியாது, பண்ணினாலும் அது படிக்க உபயோகம் இல்லை. சந்தியாவந்தனம் என்பது அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாள்தோறும் பண்ணணும், 3 வேளை பண்ணியே தீரணும். என்ன சுவாமி 3 வேளை பண்ணது கஷ்டமா இருக்கு, சாப்பிடுறது 3 வேளை, அது 4 வேளை கூட பரவாயில்லையே. அத போலதான் சந்தியாவந்தனம் இந்த மனசுக்கும் புத்திக்கும் உணவாக இருப்பது. இந்த பெண் பிள்ளை ஏற்கனவே இந்த சுவடு அறிந்தும் கூட இப்பொழுது மறந்து கிடக்கிறாள். அப்படிப்பட்ட பெண் பிள்ளையை இந்த 7வது பாசுரத்தில் எழுப்புகிறாள். இது எழுப்புவதிலே 2வது பாசுரம். எல்லாரும் சேர்ந்து இப்ப 7வது பாசுரத்தை ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். ஈசு ஈசு என்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறக்கும் கலகலப்ப கைவேத்து மாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசந்தையாய் இரவேலோ எம்பாவாய். விடிந்தமைக்குண்டான அடையாளங்களை இந்த பாசுரத்துல விவரிக்கிறார். அதெல்லாம் பலவரை பார்க்கலாம். கீசு கீசு என்னென்று ஆணைச்சாத்தன் கீசு கீசுன்னு சொன்னா இந்த பறவைகள் வெளிப்படுத்தக்கூடிய சப்தம் கீச்சு கீச்சுன்னு என்று எங்கும் ஆணைச்சாத்தன் ஆணைச்சாத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சிகள் வழியென்று சொல்லக்கூடிய பரத்வாஜ பட்சிகள் பேர். ஆணைச்சாத்தன் கலந்து பேசின காலங்காத்தால புறப்பட்டு போகும்பொழுது ஆகையாலே ஆண் பெண்ணுமாக கலந்து பேசக்கூடிய அந்த பேச்சரவம் கேட்கலை, காதல விழவில்லையா. பெய்ப்பெண்ணே அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னா மதி கேடின்னு அர்த்தம், மதி இல்லாதவள். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. காசும் பிறப்பும் இது ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆட்சிகள் அணியக்கூடிய ஆபரணம். அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு பேர். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேருக்கு. இவ கயிறை கடையரிச்சு அப்படி ரெண்டும் அப்படி குலுக்கிறது அழகா. அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணம் கை பேர்த்து, கை வலிக்கிறது வேற, இந்த கயிறை கடைய முடியல. வாச நறுங்குழல் ஆட்சியர், நன்றாக கூந்தலிலே நறுமணம் கொழுந்தி இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் மத்தினால் ஓசைப்படுத்த அந்த மத்தாலே கயிறை கடைகிறார்களே, கயிறு அரவம் கேட்டிலையும் அது கேட்கலையா உன் காதுல. அடுத்த வார்த்தை சொல்றார், நாயக பெண் பிள்ளாய். நாயக பெண் பிள்ளாய்னா எங்கள் கோட்டிக்கு தலைவியே. நாராயணன் மூர்த்தி கேசவனை, நாராயணன் நமக்குள்ளிருந்து ரட்சிப்பவன், மூர்த்தி ஒரு உருக்கொண்டு நம்மோடு வருபவன், கேசவன் கேசிங்கிற அரக்கனை வதம் செய்தவன். அவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அவனை பாடிட்டே இருக்கிறச்சே நீ கேட்டுட்டே தூங்குறியே. தேசமுடையாய், தேசமுடையாய் சொன்ன தேஜஸை உடையவள்.
திற, உன்னுடைய கதவை திறந்து விடு, எங்களோடு சேர்ந்து புறப்படு என்று இந்த பாசுரத்திலே காண்பிக்கிறார். ரொம்ப அழகான பாசுரம். இதிலே 2 விதமாக இந்த பெண் பிள்ளையை அழைக்கிறாள். எதனாலங்கிறத நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். ஒண்ணு பெய்ப்பெண்ணு, அடுத்தது நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு 2 பதங்களை இடுகிறாள். ரொம்ப ஆச்சரியமா இதற்கு ஆச்சாரியர்கள் வியாக்கியானை எழுதுகிறார்கள். தேவாச்சாரியர்கள் ரொம்ப அழகா பண்றாங்க. கீச்சு கீச்சு என்னெங்கும் கீசு கீசு அப்படின்னு இந்த பட்சிகள் சப்தம் இடுகின்றன. சப்தம் எப்படி இருக்கு அப்படின்னா எந்த விதமான ஒரு அர்த்தத்தோடும் கூடியதாக இல்லை. அர்த்தம் இல்லாததான் அந்த சப்தங்கள் இடக்கூடியதாக இருக்கிறது பறவை. ஆனா நமக்குதான் அந்த அர்த்தம் புரியல. இது தெரிஞ்சவாளுக்கெல்லாம் நல்லா புரியும். புராணங்கள்ல ரொம்ப அற்புதமான சரித்திரங்கள்லாம் வருது. பட்சிகள் பேசிக்கிறத கேட்கிறா. பட்சிகள் பேசக்கூடியதை கேட்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கலாம். உலகத்துல அப்படி இருக்கிறவர். நமக்கு நாம பேசினாலே சிலதையும் புரிய மாட்டேங்கிறது. இது பட்சிகள் பேசுற அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னா அப்ப எந்த அளவுக்கு உயர்த்தியா இருக்கு. எந்த விதமான ஒரு அர்த்தங்களும் இல்லாதபடி இந்த பட்சிகள் பேசினாலும் கூட எப்படி இருக்குன்னா பரம பிரயோஜனமா இருக்கு. ஏன் அதிகாலை பொழுதுல எம்பெருமானை சென்று நாம் வணங்குவதற்குண்டான பொழுதை அறிவிக்கக்கூடியதா இருக்கு இந்த பட்சிகளுடைய துவனி. உலகத்துல யோசிச்சு பாருங்க, இவன் மனசு எப்பொழுதும் சாந்தமா இருக்கணும். வேதம் சொல்றது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எப்பவும் கோர்ட்ல எப்படி 3 தடவை கூப்பிடறாலும் அந்த மாதிரி வேதம் சொல்றது சாந்தி சாந்தி. இது எதுக்கு அப்படின்னா முதல்ல மனசு ரொம்ப சாந்தமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சத்வகுணம்ங்கிறது ததும்பி இருக்கிறச்சேதான் இந்த சாந்தம்ங்கிறதே. சாந்தம் எப்ப இல்லாம போகும்? பரபரன்னு இருக்கிறச்சே போயிடும். கோபம், வேகம், இந்த காமம் இதெல்லாம் ஏற்படுகிற வரைச்சே அந்த சாந்தம் நம்ம விட்டு தொலைஞ்சு போயிடும். சில பேருக்கு யாராவது ஏதாவது பண்ணாலே போச்சு, என்னை ட்ரிகர் பண்ணாரு அப்படிங்கிறது, என்னை கோபப்படும்படியா செய்கிறார். யார் எது செய்தாலும் கூட கோபப்படாம இருக்க முடியுமா? சாத்விகனாக இருக்க முடியுமா? சத்வகுணத்தோடு இருக்க முடியுமா? எம்பெருமானுக்கு அழகா சொல்றார் ஆச்சாரியர்கள். சத்வேன சாத்விகதையாக தெரிவிக்கிற கஸ்ரீஸ்ரிய பரமசத்வ சமாஸ்ரயத்தா. எவன் திருவுக்கும் திருவாகிய செல்வன், எவன் உலகத்திலே பரமசாத்விகனாக இருக்கக்கூடியவன். எம்பெருமானுக்கு சத்வமே வடிவெடுத்த தெய்வம். உலகத்துல மற்ற தெய்வங்கள் இல்ல, மற்ற மனுஷர்கள், மற்ற பிரகிருதியில் இருக்கிற எல்லாருக்கும் முக்குணங்களின் கலவையாத்தான். சத்வம் ரஜஸ் தமசுங்கிற 3 குணங்கள் கலந்தே தான். எப்ப எந்த குணம் வெளியில வருதோ அப்ப அந்த குணத்திற்கு தகுந்தபடியான அவருடைய வெளிப்பாடு. இது நாம சொல்லல, புராணமே சொல்றது. தாமச குணமும் இருக்கு, ராஜச குணமும் இருக்கு, சப்த குணமும் இருக்கு. ஆச்சாரர்கள் வியாக்கியானத்துல அற்புதமா தெரிவிக்கிறார். தேசிக புராணம் ஸ்ரத்தையா கேட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வட்டர் காண்பிக்க புராணங்களும் 3 வகைப்பட்டதா இருக்கு. முக்குணங்களின் கலவையாத்தான். எப்ப ரிஷிகளுக்கு ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறதோ அப்ப அவர்கள் பெரும்பாலும் சிவனை போற்றுகிறார். எப்ப தமோகுணம் அதிகமா இருக்கோ அப்ப பெரும்பாலும் பிரம்மனை போற்றுகிறார்கள். எப்ப சத்வகுணம் ததும்பி நிற்கிறதோ அப்ப சாட்சாத் பரமாத்மாவாகிற ஸ்ரீமன் நாராயணனை போற்றுகிறார்கள். அதுலதான் புராணங்களையும் 3ஆக பிரித்தார். 18 புராணங்கள் இருந்தாலும் கூட சாத்வீகமாக சொல்லக்கூடிய புராணம், சத்வகுணத்தோடு கூடியதான புராணம் என்பது 6 புராணங்கள். அதுலயும் தலைமையா இருக்கக்கூடியது புராண ரத்னம் என்று பெயர் பெற்ற விஷ்ணு புராணம், ஸ்ரீ விஷ்ணு புராணம், கைசிக புராணம். சில புராணங்கள் மட்டும்தான் கைசிக புராணம் கொஞ்சம் உள்ளடக்கும், வராக புராணத்திற்கு அந்தர்கதம். இப்படி சில புராணங்கள் மட்டுமே சத்வகுணத்தோடு சொல்லப்பட்டது, பரமசாத்விகராக சொல்லக்கூடியது. ஏன் சத்வகுணம் வேணும்? சத்வா சஞ்சாயதே ஞானம். சத்துவம் இருந்தா தான் ஞானமே வரும். நான் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன் சுவாமி, ஒண்ணுமே எனக்கு உள்ள போகவே மாட்டேங்குது. சாப்பாடா இல்ல சாப்பாடு நல்லா போகுது, இதை கேட்கறதும் போக மாட்டேங்குது. எதனால போக மாட்டேங்கிறது? இங்க கேட்டு போட்டுக்கோமா? இல்லையே. இல்ல சுவாமி, எந்த வேகத்துல இங்க வருதோ அதே வேகத்துல இந்த பக்கம் போயிட்டு. என்ன காரணம் அதற்கு அப்படின்னா என்னிடத்திலே அதை உள்வாங்கக்கூடிய சத்வகுணம் இருக்க வேண்டும். சத்வகுணம் இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல ஞானமானது நன்றாக வளரத் தொடங்கும். தமோகுணமும் ரஜோகுணமும் எவ்வளவுக்கு எவ்வளவு கலக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா தூக்கம் வரும், நல்லா கோபம். தமோகுணத்தாலே தூக்கம்,
ரஜோகுணத்தாலே நமக்கு ஏற்படக்கூடியது கோபம். இது ரெண்டும் கடந்து சத்துவகுணத்திலே நிலைநிறுத்த வரும். சத்துவகுணம்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் பகவானே அதை சொல்றாரு. எப்படிலாம் இருக்கணும், என்னுடைய பக்தன் எப்படிப்பட்ட அத்வேஷ்டாசன துர்காம் அப்படின்னு சொல்றாரு. துக்கம் ஏற்படுகிற சமயத்தையும் கூட மனது கலங்காதபடி இருக்க வரும். துக்கேஷு அனுத்விக்னமா பீதராக பயப்போதா இப்படியே சொல்லிட்டு வர. இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவன் சத்துவகுணத்திலே நிரம்ப பெற்றவன். கொஞ்சம் கூட அந்த சத்துவகுணத்திலே ததும்பாதபடி இருக்கக்கூடியவன். அதனாலதான் அதிகாலை பொழுதுல பிராம முகூர்த்தத்துக்கு சாத்வீகமான வேலை இருக்கு. சத்துவகுணம் அப்படியே ததும்பி இருக்கிற வேலை. ரஜோகுணம் தமோகுணம் உடையவாள்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிற வேலை. சத்துவகுணம் இருக்கிறவாத்தான் எழுந்து அதிகாலையிலே அனுஷ்டானங்களே மூழ்கி இருக்கிற வேலை. காலை எழுந்து உலகம் கற்பனம் அழுவார் சொல்ற. விடியற்கால எழுந்து இந்த உலகம் கற்கக்கூடியதாக ஞானிகள் எல்லாம் அப்படி கற்கக்கூடியவர்களாக நிற்கிறார்கள். இந்த சாத்வீகமான வேலையிலே அந்த பக்திகளுடைய துவனி எப்படி இருக்குன்னா இந்த ஆத்மாவுக்கு மிக மிக உத்தேசியமாக நிற்கிறது. அது சப்தங்களோட சொல்றதோ அர்த்தங்களோட சொல்றதோ இல்லையோ, ஆனா ஆத்மாவுக்கு ரொம்ப உத்தேசியமா இருக்கு. ஈசு கீசு என்னெங்கும். எதனாலே? இது பகவத் சிருஷ்டி. எவ்வளவுதான் இப்ப மியூசிக்கும் ஒண்ணு கேட்கலாம். இது எப்படி இருக்குன்னா அடி அடி அடின்னு அடிக்கிறது. அதுக்கு பேரே சொல்லிட்டான் ராக் மியூசிக். அது போலதான் இருக்கும் போது. என்ன ஆயிடுதுன்னா 2 நாள்ல அவர் அட்மிஷன் நேரா என்னாச்சு, பாட்டு வலிக்கிறது தாங்க முடியுது. ஆனா எது இவர்களுக்கு சுககரமா இருக்கு, எது மென்மையா இருக்கும், எது இனிமையா இருக்கும், அது எப்பொழுதும் கேட்கும்படியாக இருக்கிறதோ அது இவருக்கு ஏன் அப்படி இருக்குன்னா படைப்பே அப்படி. நீ போய் உன் படைப்பை மாத்த முடியாது. மனசுங்கிற தத்துவத்தை ஏற்கனவே படைச்சுதான் வச்சு அமைச்சிருக்காரு. மத்த பாட்டெல்லாம் மாத்தி போடுற மாதிரி டாக்டர் என் மனசையும் கொஞ்சம் மாத்தி கொடுங்களேன். அது தெரிஞ்சா நான் ஏன்டா டாக்டரா உட்கார்ந்து இருப்பேன். ஏன் உங்களை எல்லாம் பார்த்து பார்த்து என் மனசு பைத்தியம் ஆயிடுச்சு. அதை மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த மனசு இருக்கிறதுலயே சிரமம். இதை தன் வசப்படுத்துறதுங்கிறது தான். அந்த மனசுக்கு எது இருக்கணும்? சாத்வீகமா. அதற்குதான் பல பயிற்சிகளை சொல்றாங்க. நாம் எடுத்துக்கக்கூடிய ஆகாரம் சாத்வீகமா இருக்கு. நாம பேசக்கூடிய வார்த்தைகள் சாத்வீகமா இருக்க வேண்டும். பழகுவது சாத்வீகமா இருக்கணும். எழுதுகிற பொழுது அப்படி இருக்கணும். எத்தனையோ நிகழ்ச்சிகளை சொல்றாங்க. மூச்சு காற்று அதுலயே அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அழகா மூர்த்தி. இதெல்லாம் நமக்கு பழகி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் என்றமான கீதையில பலவாறாக சொல்லிட்டு இருக்கு. நமக்கு என்ன அது பக்கத்துல போனாதானே சொல்லி அதுல அத்தனை அர்த்தங்கள் காட்டுறது. இப்ப விடியற் காத்தால பொழுதுல இந்த பட்சிகள் எம்பெருமானை தொடக்கூடிய பொழுது சொல்றச்சு அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஆத்மாவுக்கு உயர்ந்ததா இருக்கு. எங்கும் எங்கும் எல்லா இடங்களிலேயும் ஆனை சாத்தன் இந்த வளர்த்தாத பட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சிகள் என்ன பண்றது? கலந்து பேசின அப்படின்னா இப்ப பெரிய போகும். பெரிய போகிறபடியாலே அந்த கணவன் மனைவியா இருக்கிற 2 பட்சிகளும் ஆணும் பெண்ணுமாக கலந்து பேசிக் கொண்டிருக்கின்றன. எதனால என்ன? போயிட்டு வர வரைக்கும் தரிக்கணுமே. அதனால அது வரைக்கும் பேசிட்டு போலாம் கொஞ்ச நாள். ஏன்னா இன்னும் பொழுது புலக தொடங்கச்சு கிளம்பி போயிட்டு மீண்டும் சாயந்தரம். இன்னைக்கு நம்மள மாதிரி அதுங்களுக்கு மொபைல் வச்சுக்கல. மொபைல் ஏறினோடனே ஆத்தோட கிளம்பினோடனே பஸ் வந்துடுச்சு. ஏறிட்டேன். ஆபீஸ்ல நுழைஞ்சிட்டேன். அவன் சொல்லுவா போறோம் போக அங்க இருந்தா போன் பேசலாம். போன் வந்தது எவ்வளவு எடுத்திருப்பாரு. வந்துட்டே இருக்கு மெசேஜ். எழுதிட்டேன். உட்காந்துட்டேன். படுத்துட்டேன். சொல்லிட்டே இருக்கிறதுல என்ன பயன்? இது காத்தால கிளம்புறது, திருப்பி சாயந்தரம் தான் வரப்போகுது. அது வரைக்கும் தரிக்கிற மொழியும் இதுதான் என்ன பண்றது? கலந்து பேசின. இந்த ரெண்டும் கலந்து பேசும்படியாக நிற்கின்றன. அந்த பேச்சரவம், அந்த பேச்சின் அறம் பெரிய ஒளி கேட்கலையா உனக்கு? பேச்சரவம் கேட்கிலையோ? அது காதல விழலையான்னு ஏதோ அது பேசுறதுங்கிறது தனக்குள்ள மட்டும் விழற மாதிரி இல்லை, எங்கும் பேசுகின்றன. எல்லா இடங்களையும் பேசறச்சே அது உன் காதலை விழவில்லையா? கேட்டிலையோ? உன் காதலை விழாதபடி நீ உறங்குகிறான் அப்படின்னு கேட்கிறச்சே இவள் இல்லை இல்லை அது என் காதலை விழல, வேற அடையாளம் இருந்தா சொல்லுங்கோள் அப்படின்னு சொல்றச்சே அவ சொல்றா பெய் பெண்ணே. பெய் பெண்ணேங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இதுல இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கு. அப்படியே அதை கடந்து போயிட்டே இருக்கீங்க. பேய் பெண்ணேன்னா என்ன அர்த்தம்? மதிகேடி. ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வாருக்கு பேயர்னு பேர். பேயாழ்வார், பொய்கையார், பூதத்தார், பேயார் அப்படின்னு ஆழ்வார்கள் முதல் 3 ஆழ்வார்கள்.
பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஆசுரத்திலேயே ஒரு ஆழ்வார் சொல்றாரு, யாருமோ ஒரு பேயனே. எம்பெருமானிடத்தில் அப்படி பக்தி அவருக்கு. ஏன் அலைஞ்சு திரிவார், என்னடா பேய் மாதிரி அலையிற, சில பேர் சொல்வார்கள். எம்பெருமான் அவ்வளவு பக்தி பரவசத்து நிற்கிறார் ஆழ்வார் அரசு. இப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, பெய் பெண்ணேன்னு சொன்னா மதிகேடி, மதிகேடின்னு சொன்னா அறிவு கெட்டவனாக இருக்கிறார், அறிவு குறைந்தவனாக இருக்கிறாள். என்னது அறிவு எங்க குறைஞ்சது இவளுக்கு அப்படின்னா, கீழே பகவத் விஷயத்தை கேட்டு வைத்து அதனுடைய அர்த்தங்கள் மேன்மைகளை உணர்ந்து அடியார்களோடு கலந்திருத்தலே உயர்ந்ததுங்கிறத உணர்ந்து இப்பொழுது அது தெரியாதே உறங்கிக் கொண்டிருக்கிறாள். திருப்பி கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு அவளுக்கு. புதுசா கிளாஸ் எடுக்கிறவாளுக்கு பரவாயில்ல, கேட்டேன் சுவாமி, ஏதோ கேட்கிற மாதிரி கொஞ்சம் மறந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா, போச்சா அவ்வளவுதான். அங்க எடுக்கிறதுதான் கஷ்டம். ஏற்கனவே அறிந்து வைத்து, இப்ப என்ன அறிந்து வைத்து அவள் மறந்தாள்? எம்பெருமானுக்கு அடுத்த நிலை, உயர்ந்த நிலை அடியார்களுக்கு அடியாராக இருத்தல். இதை தெரிந்து வைத்தும் கூட இந்த பெண் பிள்ளை இப்பொழுது அதை அறியாதவளாக உறங்கி இருக்கிற பொழுது என்ன வார்த்தை சொல்றா? மதிகேடி, பேய் பெண்ணே. அறிந்தும் அறியாதவளா கிடைக்கிறது. இது தெரிஞ்சுக்க வேணாமா? உனக்கு எவ்வளவு முக்கியம். இது நாம உணர்வதிலே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் உணர்வதிலே கஷ்டப்படுறோம்? இன்னைக்கு எல்லாமே செல்ஃப் மோடா மாறிடுது. போன ஆன் பண்ணா எல்லாம் வருது. புஸ்தகத்தை திரும்பினா எதை வேணா படிச்சுட்டு போறோம். இப்ப என்ன சொல்றாருன்னா, சுவாமி நீங்க சொல்ற மாதிரி நானே சொல்லுவேன், என்ன எனக்கு மைக்க கொடுக்க மாட்டேங்கிறா, மேடை கொடுக்க மாட்டேங்கிறா. இப்ப செல்ஃப் மோடா மாறிடுச்சு. என்ன ஆயிடுது? அந்த இடத்துல வரக்கூடியது வெறும் வார்த்தைகளை ஒழிய வித்தியையோ ஞானமோ இல்லை. ஏன் ஆச்சாரியனிடத்திலே அடிபணிந்து அவருக்கு சுஷ்ரூஷ செய்து அவர் திருவுள்ள உகக்கும்படியாக ஆகி நின்று அப்பொழுதுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் கிரமம்னு நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்து. கிரமம் அற்று போச்சுன்னு சொன்னா எல்லாமே அற்று போனது. நீ குருகுல வாசம் அப்படிங்கிறதே இல்லாம போயிடுது. அதனாலதான் அந்த குழந்தைகளுக்கு எப்படி பக்தியா இருக்கணும், எப்படி மரியாதையா நடக்கணும், எப்படி ஸ்ரத்தையா நடக்கணும். அவன் அங்கேருந்து ஸ்கூல்ல போய் ஒரு நோட்டை எழுதி கொடுத்துறான், இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து தர வேண்டியது. இவா இங்கேருந்து ஒரு நோட்ல என் பையன் இதெல்லாம் செய்ய முடியுதா, இதை டீச் பண்ண வேண்டியது. கடைசியா இது எழுதிட்டே இருக்கா. எப்ப பெரிய அது யுத்தமா மாறுதுன்னா போர்க்களம் பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் மாறுது. நான் இதெல்லாம் சொன்னேன், நீங்க பண்ணல. எவா சொன்ன? நான் இதெல்லாம் திருப்பி ஒரு சொன்னேன், நீங்க பண்ணலையா? ஆனா ஒரு குரு என்பவன் எப்படி இருக்கணும்? ஒரு குழந்தைக்கு தன் அனுஷ்டானம் மூலமாகவே சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தை அவர்கிட்ட அப்படி கத்துக்கணும். ஓ இப்படிதான் பண்ணணும்னா, ஓ இப்படி பண்ணக்கூடாதா, இதைத்தான் நம்ம நடக்க வேண்டிய முறையும். நம் ஆச்சாரியர்கள் இப்படி எல்லாம் தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவர்கள் ஆச்சாரியர்கள். மனோலாமணிகள் சாதிக்கிறார், பூர்வாச்சாரியர்கள் பொதமனுஷ்டானங்கள் ஊர்வார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேடி. பூர்வாச்சாரியர்கள் சொன்னா பெரிய பெருமாள் தொடங்கி மனவாள மாந்திரன் பரியந்தம் வந்திருக்கு. விவேஷனத்திலே மற்ற ஆச்சாரியர்கள் கிடையாது. இப்ப மற்ற சமுதாயத்தை பத்தி கேட்க வேண்டியதில்லை, இவர்கள் மட்டும்தான் பூர்வாச்சாரியர்கள். ஏன்? ஞானமும் அனுஷ்டானமும் ஒருங்கே நிரம்ப பெற்றவர். பெரிய பெருமாள் திருவுள்ளத்திலே இன்றும் குடிகொண்டவர்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு போய் அத்தியனோத்சவம் பாருங்க, ஆழ்வார் ஆச்சாரன் இல்லாம கேட்க மாட்டேங்குது. இவ வரலன்னா உற்சவம் கிடையாது. அதனாலதான் பட்டோலை கொடுத்து அனுப்புறாரு நம்மாழ்வாருக்கு, எழுந்தருள வேணும் ரங்கநாதசிய சாசனம் பா, சாசனம் பா, நான் சொல்றேன் வா, வந்து சேருவா அப்படின்னு ஆழ்வார் அழைக்கிறார். அங்க மனவாள மாமனிகள் காணுமே, என்ன ஆச்சரியம் தெரியுமா? மனவாள மாமனிகள் சின்ன தன்னுடைய திருமேனியை வைத்துக் கொண்டு தான் மற்ற ஆச்சாரியர்களுக்கு சமமா பெருசா வரக்கூடாதுன்னு அவர் திருவுள்ளத்திலே பற்றினபடியாலே பெரிய பெருமாள் இன்னைக்கு அத்தியனோத்சவத்துல என்னென்ன திவ்ய பிரபந்தம் பாசுரம் இங்கே அரையர் சுவாமிகள் இசைக்கிறார்களோ ஓதுகிறார்களோ அதெல்லாம் அடுத்த நாள் என் ஆச்சாரியர் திருப்படத்துல சென்று ஓத வேண்டும். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல என்ன கிரமம்? அத்தியனோத்சவம் பெரிய பெருமாள்கிட்ட என்ன நடந்ததோ அதெல்லாம் மனவாள மாமனிகள் போய் திருவாய்மொழி 100 பாசுரம் இன்னைக்கு 2ஆம் 10 கடலுடைய இளமை வரைக்கும் ஆயிருக்குன்னா அது அப்படியே நாளைக்கு வந்து விடியற் காக்கால பொழுது மனவாள சிந்தத்துல விட்டாங்க. இது ஆரம்ப நாள்ல இருந்து பகல் 10 தொடங்கி எப்படி வச்சுட்டு இருக்காரு பாருங்க சம்பிரதாயத்தை ஸ்ரீரங்கநாத். ஆச்சாரிய பிரேமம் கணத்திருக்கையும் அதெல்லாம் படிக்கிறோம், அவ்வளவுதான். ரங்கநாதன் நடத்துறாரு. ஏன்? அவர்கள் திருவுள்ளத்திலே இடம் பிடித்தார்கள். அவர் ஆச்சாரியன் சொல்லி அனுப்பிச்சார். மனவாள மாமனிகளை பார்த்து திருவாய்மொழி பிள்ளைங்கிற ஆச்சாரியன் அவர் சொன்னார், எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளா
வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தசை பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மண்ணிய சீர் வெண்பாவில் வைத்து. உபதேசத்திரமாலைன்னு பேர். இப்ப அகத்தியனத்துல அதுதான் நம்ம சொல்ல முடியும். அந்த உபதேசமாலை சொல்ல எந்த திருவாய்மொழி பிள்ளை என் தந்தையாக சுவாமியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை அவருடைய இன்னொருளாலே கிடைக்கப்பெற்றதுன்னு காண்பிக்கும். திருவாய்மொழி பிள்ளை ஒரு ஆணையிட்டார் மாமனிகளுக்கு, நீர் எப்ப பாரு சம்ஸ்கிருதம் ஸ்ரீபாஷ்யம் இப்படின்னு போய் எப்ப பாரு மோதி இருக்காரு. ஒரே ஒரு முறை அதை காலக்ஷேபம் கேட்டு அதை ஒரே ஒரு முறை காலக்ஷேபம் சொல்லி முடித்து பிறகு நீர் எப்பொழுதுமே ஆழ்வார்களினுடைய ஈரச் சொற்களிலேயும் ரகசிய கிரந்தங்களிலேயும் பொதுபோக்க முடியும். ஆச்சாரியன் திவ்ய ஆட்சி யோசிச்சு பாருங்க. மகாஞானியா இருக்க, சம்ஸ்கிருதம் கரைபுரண்டு வரக்கூடியதா இருக்கு. ஆனா ஆச்சாரிய நியமன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸ்ரீரங்கத்துல பார்த்தாருன்னா அழகா அவர் காலக்ஷேபம் சொல்ல பின்னாடி எழுதிருக்கு. யாகசாலை இருக்கு, 2ஆம் பிராகாரம் பிரதட்சணம் வச்ச யாகசாலை. இந்த யாகசாலை வரைச்சா அப்ப அந்த பின்னாடி பெரிய பெருமாளுடைய அந்த திருமேனிக்கு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கல் தூண்ல மேல பார்த்தா இந்த கோயிலனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. மனவாள சித்திரம் இன்னைக்கும் இருக்கு. உயர்ந்திருக்கக்கூடிய அர்த்தங்களை கேட்டு திளைத்தவர், சரளமா அதை சொல்லக்கூடியவர். ஆனா எப்படி பொதுபோக்கினார்னா ஆச்சாரியருடைய திவ்யாங்கி என்னவோ ஆச்சாரியன் சொல்லி ஆணையிட்டு அனுப்பினார், போ ஸ்ரீரங்கத்துல இருந்து உங்களுடைய நித்திய காலக்ஷேபம் பண்ணு. அவ்வளவுதான். ஆச்சாரியன் சொல்லியாச்சுன்னா நேரா ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு. அதனாலதான் இன்னைக்கும் பெரிய பெருமாளாலே கொண்டாடப்படுகிறார். என்ன வேணும் அவர்களுக்கு? அந்த வழியில நிலைநிற்கும்படியாக ஆக வேண்டும். எப்படி நடக்கணுங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் அவர்கள். மகான்கள் மகனியர்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம் இந்த பூர்வாச்சாரர்களுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க. இன்னும் வேற வேற மதங்களா இருக்கிறதுல வேற வேற சம்பிரதாயம் சனாதனத்திலேயே எத்தனை இருக்குது. இத்தனையும் கடந்து பெரிய பெருமாள் இவர்களுக்கு முக்கியத்துவம்னா அத்தனை அவர் திருவுள்ளத்திலே இடம் பிடித்தவர்கள். அந்த அனுஷ்டானத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டார். நிலை நின்றவர்கள் அவர்கள். பராசரப்பட்டருக்கு ஸ்ரீரங்கநாதர் மோட்சம் கொடுத்தார். அவர் கைசீக புராணம் வாசித்தார். வாசித்த உடனே ரங்கநாதருக்கு பரம சந்தோஷம். என்னமா வாசிக்கிறேன், என்னமா சொல்லிற அர்த்தங்கள் அப்படின்னு கேட்டு மாலைகளை கொடுத்தார், ரத்னங்களை கொடுத்தார், ஆபரணங்களை கொடுத்தார், தன்னுடைய சிம்மாசனத்தையே கொடுத்தார். கடைசியா போறார், உமக்கு மேல் வீடு தந்தோம். நாம என்ன பண்ணுவோம், ஒரு 3 நாள் வெயிட்டிங்ல வைப்பாங்க. ஏன் அது எத்தனையோ அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்லாம் மாத்த வேண்டி இருக்கு, வரேன். பட்டர் அடுத்த வார்த்தை சொன்னார், மகாபிரசாதம். இது நம்ம கிடைச்சது பரமபாகியம். இது கிடைக்குமா இந்த பிரசாதம்ங்கிறது? ஆனா ஒரே கண்டிஷன், போய் அங்க போய் பார்த்தா நீ இப்படிதான் இருக்கணும். திருக்கையில எப்படி வித்தியாயுதங்களும் வைத்து அஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் ஒருவரும் கஸ்தூரி திலகமா இருக்கிற திருநெல்வேலி அங்க சேவிக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவீர்னா ஒரு மூளையடியை பீத்து கீழே குடிச்சிருவேன், ஸ்ரீரங்கத்துக்கு மறுபடியும் வந்துடும். பட்டர் திரும்பி வராதனால அங்க நம்பருமான சேவை சாதிக்கிறார். மோட்சத்தை பெற்று பட்டர் திரும்புகிறார். அப்ப அவள் தாயார் பட்டரை வாழ்த்துறார். இன்னைக்கு பாசனம் அழகா சொல்ற என்ன வாழ்த்துறாருன்னா, நலமந்தம் இல்லாதோர் நாடு புகுவீர் பெற்ற பிள்ளையை பார்த்து சொல்றாரு. நலம் என்றால் ஆனந்தம், அந்தம் என்று சொன்னால் முடிவு. அது இல்லாத ஒரு நாட்டுக்கு புகுவீர். அது திருவாய்மொழியில் வரக்கூடிய பாசனம். நீங்க நடக்கிறது அழகா பிறருடைய நம்ம எங்கிற, அதாவது 2ஆம் பத்துல வரக்கூடியது. உடனே அது பட்டர் திரும்பி அதுக்கு பதில் சொல்றாரு. அதுலயே எனக்கு காண்பிக்கிற அடுத்தது இல்ல, அம்மா அடியேன் வேண்டுவதீதே. சம்பாஷணையே திருவாய்மொழியில இருக்கு 2 பேருக்கும். ஸ்ரீரங்கநாதர் கொடுத்தாச்சு, கன்ஃபார்ம்டு. அப்ப அவர் சொல்றார், அது காரணம் எனக்கு இந்த மோட்சம் கொடுத்தது நான் கைசீக புராணம் நன்னா சொன்னது கிட்ட. அவர் ரங்கநாதர் அதுக்குதான் திருவள்ளுவம் பத்தினார். இவருக்கு தெரியும் அது இல்ல காரணம். எது தெரியுமா காரணம்? நம்முடைய ராமானுஜ சம்பந்தம் காரணம். கூறத்தாழ்வானோடு உண்டான குரல் தொடக்கு என் ஆச்சாரியரான எம்பாரின் திருவடி சம்பந்தம். இதுதான் காரணமாக நமக்கு மோட்சம் கொடுக்குது. அந்த இடத்துல அறுதி விடுறார். கடைசியும் அப்படியும் கூட வந்தார், அம்மா வாழ்த்தினார், உள்ள நுழைஞ்சார், திருநந்தாண்டக பாசனம் அனுசந்தானம் பண்றார். அப்ப என்ன பண்றாரு தெரியுமா? எல்லா அடியார்களையும் வரவழைத்து அவர்களை அங்க எழுந்தரோட பண்ணி ஸ்ரீரங்க கேத்திரத்து சீவைஷ்ணவ அடியார் குழாம் எல்லாரையும் கூப்பிடுறார். அவர் திருமாளிகள் அத்தனை பேர் ஒவ்வொரு கோடி இருக்கு. எல்லாருக்கும் அற்புதமா ததியாராதனை முடிச்சு இவர் ஒவ்வொருத்தருடைய ஸ்ரீபாதத்தையும் விளக்கி ஸ்ரீபாத தீர்த்தம் ஸ்வீகரிக்கிறார்கள். ஒவ்வொருத்தர் இந்த சிவாதீர்த்தம் இருக்கிறார் பராசரர். ஏன்னா தெரியாம நான் அபச்சாரம் பண்ணியிருந்தேன். எந்த அடியார் தினத்துல என்ன பண்ணணும்?
யார் சொன்ன பிறகு, நம்பெருமாள் சாதித்த பிறகு இதெல்லாம் நடக்குது. எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சாரியர்கள் இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆழ்வான்னு சொன்னாலே மேன்மை, நம்பெருமாள் குமாரர் ஆழ்வான் குமாரர் பக்தர்னு சொன்னாலே ரெண்டு திருமணத்தும் அந்த மேன்மையை காண்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகானுபாவர் இங்க வந்து கடைசியா எல்லாருடைய ஸ்ரீபாதத்தையும் சுவீகரித்து வாசல் அனுசந்தானத்தோடே புறப்படுகிறார். அறம் புரிந்த நெடுந்தடத்தை அமரர்வேந்தன் அஞ்சரைக்குள் தனிப்பாகன்னு பாசம். அந்த அர்த்தம் அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கிறச்சே பறவையேறு பரம்பொருளா நீ என்னை கை கொண்டனே அப்படின்னு சொல்றச்சே ரெண்டு கரங்களும் அப்படி தலைக்கு மேல போக கை கூப்ப அப்படியே சாய்க்கிறார். இப்படி இந்த ஆச்சாரியர்கள் இவ்வளவு உயர்ந்ததாக இருந்த அனுஷ்டானம் எங்க? இது தெரியாம இருக்கே நீ பெண்ணு எப்படி இருக்கணும்? பகவத் சம்பந்தத்தை காட்டிலும் எது முக்கியம் அப்படின்னா அடியார்கள் திறத்தை நாம் எப்படி இருக்கணும்ன்றது தானே முக்கியம். அடுத்த அடையாளம் சொல்றார், ஆசும் பிறக்கும் கலகலப்ப கைவேற்கும். அச்சுத்தாலி ஆமைத்தாலி கீழே பார்த்த ஆண்டாளுக்கு இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளையா ஒரு ஆய்ச்சியா வேஷம் போட்ட உடனே இடை பேச்சும் இடை நடையும் இடை இடை முடியும் உடை நாற்றமுமாய் விட்டது. நடையும் அப்படி மாறிடுது, பேச்சும் அப்படி மாறிடுது, முடியும் அப்படி மாறிடுதுன்னு பார்த்தோம் இல்லையோ. பேச்சு பாருங்க, காசும் பிறப்பும் அவ ஜாதியில போடக்கூடிய அந்த ஆவரணத்தின் பேரை ஆண்டாள் சொல்றான், காசும் பிறப்பும். எங்க கத்துண்டா இவள்? இங்க சொல்லக்கூடிய பாஷை வேற இருக்கணும். திருவாங்கல்யம் சொல்லலாம், வேற ஒன்னும் சொல்லலாம். அடப்பா அங்க இருந்து மங்களசூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவள் என்ன சொல்றாங்க, காசும் பிறப்பும் அச்சுத்தாலி அமைத்தாலி வியாக்கரணம் மாத்து வண்டி இது என்ன பேரு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பாவம் அப்படியே மாற்றி விடுகிறது. அவர்களில் உறுதியா இந்த ஆபரணங்கள் எல்லாம் அவ அழகா போட்டு இருக்காள். எங்க திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சிமார்கள் எல்லாம் பெண் பிள்ளைகள் எல்லாம் இந்த ஆபரணங்களோட சேர்ந்துதான் கயிறை கடைகிறார்கள். ஆசும் பிறப்பும் கலகலப்ப. கலகலப்பனா அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் அது மணிய எழுப்புகள். இந்த துவனியே இனிமையா இருக்கு. நமக்கு எங்க தெரியும், நான் நம்பரவாள் அப்படி நடந்து வந்தாருன்னா அது துணி இனிமையா இருக்கு. அவர் திருவாபரணம் சாத்திருப்பாருங்க, பின்னாடி திருக்கொடை பெருமாளுடைய திருக்கொடையில அப்படி எழுந்துறச்சே அப்படி அந்த சவுண்டு கேட்கும் நமக்கு எல்லாம். அப்படி கேட்கறச்சே அந்த துவனியில பெருமாள் எழுந்துருற கண்ணை மூடிட்டு இருந்தா கூட தெரியும் அந்த பெருமாளுடைய எழுந்துருடைய இந்த மாதிரி காசும் பிறப்பும் கலகலப்ப துவனிக்க கைபெயர்த்து அப்படின்னு இங்க காண்பிக்கிற. கைபெயர்த்து வாசன் அருள்குழல் ஆட்சியர் மத்தினால் ரோஷப்படுத்த கைபெயர்த்துனா கை வலிக்கிறது. ஏன் கைவலிக்கிறது அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பசுக்கள் ஸ்பெஷல் ஃபீடு, அதுக்கு தனி உணவு கொடுத்திருக்கா. என்னன்னா கிருஷ்ணனுடைய பரஸ்பர்ஷம். எம்பெருமான் அதை தொட்டு தொட்டு வளர்த்து கொடுக்குறாரு. வேணுகானத்தை கேட்டு கேட்டு வளர்ந்து இன்னைக்கு சயின்ஸ்ல ப்ரூவ் பண்றான். ஆமா வேணுகானம் மிஸ்டே இருந்தா பசு ரொம்ப பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடக்கிறது நல்லா கிடக்கிறது இன்னைக்கு சொல்றாரு. ஆனா எம்பெருமானுடைய வேணுகானம் ரொம்ப ஆச்சரியமா கேட்டு அவனுடைய திருக்கரங்களாலே மறுபடி கொடுக்க வளர்ந்த பசுக்களானபடியாலே அதுல இருந்து கிடைச்ச பாலும் தயிரும் எப்படி இருக்கு, நம்ம கெட்டியா இருக்கு, கல் மாதிரி இருக்கு, கடையவே முடியும். இவாள்லாம் எப்படி இருக்கிறவா? ரொம்ப மென்மையானவர்கள் வேற, கிருஷ்ண பக்தியிலேயே வேற துவண்டு இருக்காளா. நம்பாடுவானையும் அந்த ராட்சசனையும் பார்த்து அழகா வர்ணிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் கைசீக புராணத்தில். நம்பாடுவான் பிரம்மராட்சசத்தை அகப்பட்டுட்டான். அவன் எப்படி இருக்கான் பிரம்மராட்சசன்? ஊன்பல்கி மோடு பொறுத்து ஆனா இந்த மாதிரி பிணங்களாகவே தின்று ஊன்பல்கி மோடு பொறுத்து இருக்கிறான். இவர் எப்படி இருக்கார் நம்பாடுவான் அப்படின்னா நம்மையே நினைந்து நைந்து உள் கரைந்து உருகி அவன் அப்படியே நைந்து உருகி இருக்கிறவரா இருக்காரு. அத போலதான் இவர்கள் எல்லாம் பக்தியிலே உருகினவர்கள். அந்த உருகினபடியாக என்ன முடியாது அவளுக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு கடையிறது அப்படிங்கிறது. அப்படின்னா சௌகுமாரின்னு பேரு, சுகுமாரமான திருமே. நம்பெருமாள் புறப்பாடாய் இப்படி வந்துட்டு இருப்ப வந்து அப்படி திரும்புற மண்டபத்துக்குள்ள அந்த வார்த்தைன்னா ஒரே சுத்தமா இருக்கும். சீக்கிரம் கொண்டு வா சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு. என்னத்த அப்படின்னா எம்பெருமான் மேல வெயில் படாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய திருவாடையை கொண்டு வருவாங்க, பெரிய தரையை பிடிச்சுக்கிறது கொண்டு வருவோம். கொண்டு வரச்சே என்னன்னா பெரிய வெயிலா இருக்காங்க இல்ல, ஒரு சின்ன ஓட்டையில துளி சூரிய கிரணம் வரும். அந்த கிரணம் நம்பெருமான் பேர படக்கூடாது. ஏன்னா பரம சுகுமார் ராஜா இல்லையா அவர், அவர் பேர்ல அது துளி கூட அப்படி படக்கூடாது.
பெரிய அந்த திரையோட தான் ஓடி வருவாடா. நம்ம பார்க்கச்சு ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கும் தெரியும். அதே போல இவர்கள்லாம் ரொம்ப சுகுமாரமானவர்கள். கை வலிக்கிறது, அதனால கைவேர்த்து அப்படிங்கிற அடுத்த சொல்ற கிருஷ்ணன் பக்கத்துல இல்ல, எங்கேயோ இருக்கான். கிருஷ்ணனை நினைச்சுட்டே கடையறா, கை வலிக்கிறது அவளுக்கு. கை பேர் இன்னொரு வியாக்கியான அர்த்தம் காண்பிக்கார். அப்படி இல்ல, சில சமயங்கள் கிருஷ்ணனும் கூட இருக்கான் இவர்களோட. இப்ப என்ன பண்றான்னா, அவன் கூட இருந்து தயிரை மோராக்க ஒட்டேன்னு இவ கையை பிடிச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு தயிர் தான் பிடிக்கும், மோர்னாலே பிடிக்காது. அழகா சொல்றா பாசனத்துல, மோரார் குடம்பு ரொட்டி. வேகமா ஓடி வருவார், வெள்ளை கிடைக்குமா, எங்கேயாவது தயிர் கிடைக்குமான்னு பெருமாள் ஓடி வரைச்சு. அந்த இடத்துல மோர் பணம் இருந்தது, வருவே கோபம் பாரு, காலால எட்டி வச்சு இந்த மோரா. என்ன காண்பிக்கிறது அப்படின்னா, பகவானுக்கு சாரம் தான் பிடிக்கும், அசாரம் பிடிக்காதுன்னு. சம்பிரதாயத்துல சாரம் தான் வேணும், அசாரத்தை தூக்கி போடு. அசாரம், சாரம், அசாரம், அல்பசாரம், சாரம், சாரதரம், சாரத்வம் இருக்கு. இந்த 5 நிலைகள்ல உயரும். அசாரத்தாலே பிரயோஜனம் இல்லை நமக்கு. எங்க இருக்கணும், மோருங்கிறது அசாரம், கடைசியா வந்து உபயோகம் இல்லாம நல்ல வேண்டி. பெருமானுக்கு என்ன பிடிக்கும், தயிர் வெண்ணெய் உண்டானை, தயிரும் வெண்ணையும் தான் பிடிக்கும். அவர் அதை எடுத்துக்கணும்னு சொன்னா, இவ கடைஞ்சுதான் போச்சு, என்ன இருந்தா மோராக்க ஒட்டே அப்படின்னு நம்ம கையோட பிடிச்சிடும். 4 கை இருக்கு, ஆனா கடை முடிய மாட்டேன். அதனால கைவேர்த்து, கை வலிக்கிறது அவர்கள். வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த. வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், இயற்கையாகவே கூந்தலிலே நறுமணம் மிக்க இருக்கக்கூடிய ஆய்ச்சியர்கள் எல்லாம் கடைகிற பொழுது இவர்கள் அடியாத அந்த கூந்தல் அவிழ்ந்து விடுகிறது. அவிழ்ந்து விடக்கூடிய கூந்தலிலிருந்து நறுமணம் மிக்கதாக பரவுகிறது. மத்தினால் அவர்கள் ஓசைப்படுத்திருக்கக்கூடிய அந்த ஒலி, ஓசைப்படுத்த மத்தினாலே அவர்கள் கடையிறது எப்படி இருக்கு அப்படின்னா, எம்பெருமான் திருப்பார்கடல் அடைந்தா போலே இருக்கிறது. இல்லையா? என்ன ஆச்சரியமா சொல்லி காண்பிக்கிறாங்க, மடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி என்று பெரிய ஒரு மலையை வச்சு மத்தா வச்சு எம்பெருமான் கடைய. பெரிய பாம்பை வச்சுக்கிறான் அந்த வாசுகின்னு, அந்த பாம்பை வச்சு கடைய. அறவூரு சுகாய் மலை தேக்கும் ஒலி. அழகா சொல்றாரு, எப்படி இருக்கு அந்த ஒளி அப்படின்னு சேர்ந்தா பெரிய சப்தமா கேட்கல. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தேவர்களும் அசுரர்களும் பிடித்து இருக்கிறாங்க. கடைசியா 1 இன்ச்சு கூட நடக்க முடியல. அழ்வார் சொல்றார் பாசனத்துல, 1000 தோளால் அலைகடல் கடைந்தான். தானே 1000 தோளால கடைந்தான் எம்பெருமான். இவர்களெல்லாம் சக்தி அற்றவர்கள், இன்னும் கடையறதுக்கே லாய்க்கு. எப்படி மலையை கடையறச்சே அந்த சப்தம் வந்ததோ, அந்த போல இது எப்படி இருக்குன்னா, பைரவன் கேட்டிலையோ மத்தினால் ஓசைப்படுத்த. இந்த மத்தாலே ஜல் ஜல்னு அப்படி கேட்கறது, இந்த சப்தம் கேட்கணும். அந்த சப்தம் உன் காதல விழலையா, பைரவன் கேட்டிலையோ. அது எவ்வளவு பெருசா எல்லா காதலையும் விழ. எங்க வரைக்கும் விழுறதுன்னா பரமபதம் வரைக்கும் போய் விழறதான். இவாள்தான் அந்த தயிரை போய் கடைந்து வித்துட்டு போறச்சு, எம்பெருமானுடைய குணங்கள்ல மயங்கி பாடி அப்படி போயிட்டே இருந்துச்சு. அந்த ஒலி பரமபதம் வரைக்கும் கேட்க ஆச்சரியம். இதெல்லாம் அற்புதமா பிரமாணங்கள் காண்பிக்கிறார். சொல்லிட்டே இருக்கிறோம் இந்த பிரமாணங்கள் எடுத்து. அந்த தைரவம் கேட்டிலையோ, உனக்கு கேட்கலையா, தெரியாதபடியா நீ உறங்கும்படியாக இருக்கிறாய். இது என்ன, அந்த ஊர்ல தயிருங்கிறது காக்கால தான் கடையிறதா, அது காக்கால தான் கடையிறதுன்னு ஒரு நியத்தி இருந்தாதான் அது வெண்ணெய் நல்லா திரண்டு வரும்படியாக இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் கவலை இல்லை, ஏன்னா கடைஞ்சாத்தானே எல்லாம் எதுவோ எப்படியோ வரப்போறது அப்படிங்கிற நிலையாக மாறிவிட்டது. இவ சொல்றா, உள்ளே இருந்து படுத்திருக்கிறவள், இந்த ஊர்ல தயிர் கடையிறத போய் அடையாளமா சொல்றியே, இருமுப்போதும் இதேதான் வேலை, எப்பப்பா தயிர் கடையிறது தான் வேலையே. இதை போய் அடையாளமாக எப்படி நாம காட்ட முடியும்? இதே காரணம் ஸ்ரீரங்கத்துல சுவாமி என்னைக்கு உற்சவமா அன்னைக்கு சந்திக்கலாம்னா, என்னைக்குமே உற்சவம் தான் ஸ்ரீரங்கத்துல. அப்ப என்ன அர்த்தம், எப்பவுமே சந்திக்கணும்னு அர்த்தம் இல்ல, சந்திக்கவே வராது உற்சவம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்படிதானே சொல்ல முடியும். தைரவம்னு சொன்னா எப்பவுமே கடந்துட்டு இருக்கா, அந்த சப்தம் கேட்கலையான்னு கேட்கலையே. தைரவம் கேட்டிலையோ, அதை கடந்து வேற ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றச்சே. நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்ற. நாயக பெண் பிள்ளை, எங்க கோஷ்டிக்கு நீதான் நாயகியாக விளங்கி இருக்கக்கூடிய பெண் பிள்ளை. ஏன் முன்னமே நீ சொல்லி இருக்க வார்த்தை என்ன, உங்களை எல்லாம் வந்து நான் எழுப்புறேன், சரியான நாளில உங்களை எழுப்பிக் கொண்டு நான் அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு எங்க கோஷ்டியிலே நீ சொல்லிட்டு இப்போ உறங்கி கொண்டு இருக்கிறாய். இதுதான் நீ எங்களுக்கு நாயகியா தலைவியா இருக்கிறதுடைய ஏற்றமா அப்படின்னு வார்த்தை சொல்றா. இதுல ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னான்,
இந்த பெண்ணை பார்த்து என்ன பெண்ணு, இப்ப என்ன சொல்றா, நாயக பெண் பிள்ளாய். சாமி முன்னாடி திட்டாங்கிறதுக்காக இப்ப கொஞ்சம் ஐஸ் வைக்கிற மாதிரி சொல்றதா, கொஞ்சம் இப்ப புகழ்ந்து சொல்லுவதா அப்படின்னா, உண்மையான அடியவர்களாக இருந்தால் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒரு பொருட்டல்ல. எப்பவுமே அதுதான், அந்த பந்தம்ங்கிறது உண்மையா இருந்ததுன்னா, உறுதியா இருந்ததுன்னா, புகழ்தலும் இகழ்தலும் ஒரு நாளும் பிரயோஜனகரமாகும். அது ஒரு பொருட்டாகவே மதிக்கப்பட வேண்டிய காலம். இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் காணும். என்ன உங்க பெண்ணு இப்பதான் கல்யாணம் இருந்தா காண வேண்டும், இல்ல ஏதோ சொல்லிட்டா கணவன் பெட்டி தூக்கின்னு வந்துட்டா. இது அந்த காலத்துல நிலைமை இருந்தா எத்தனை பெட்டியை தூக்கணும், எவ்வளவு நாள் தூக்கிட்டு இருக்கணும். என்ன குறைஞ்சு போச்சு, அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் குறைஞ்சு போச்சு நம்மிடத்துல. எப்பொழுதுமே எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நாம் மதிக்க வேண்டும். விவாகம்னு இருக்கு, அந்த விவாகம் எப்படிப்பட்டதா சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் சொல்றது விவாகம் ஆயிடுச்சுன்னா அதை பிரிக்கவே முடியாது. ஆக்ட்ல தான் கொண்டு வரோம், இந்து மேரேஜஸ் ஆக்ட் இது கொண்டு வராங்க சொல்றதுக்கு. ஆனா சம்பிரதாயத்துல அப்படி இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இருவருமாக சேரக்கூடியதுல சங்கல்பம் பண்ணிக்கிறான். எம்பெருமான வைத்துக் கொண்டு மற்ற தேவதைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இத போல நாங்க எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர்களா இருக்கும், எப்பவும் இணை பிரியாதவர்களா இருக்கும். ஆனா என்ன ஆகுது, சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதுல இருந்து பேசக்கூடிய தன்மைகள், இது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடியதா இல்லை. வெளியிலேந்து வரக்கூடிய வார்த்தைகளை கண்டு என்ன சொல்றோம், வெளியில இருக்கிறவெல்லாம் பாருங்க என்னமா இனிமையா பேசுறான், சிரிக்க சிரிக்க பேசுற. நீங்க மட்டும் அவங்கள்ட்ட பேசுற கஸ்டமர் தான் எவ்வளவு சிரிக்க பேசுறாங்க. என்கிட்ட வரைச்சேதான் என்ன போகும், ஒரே சண்டையே தான் ஆரம்பிக்கிறது. இது அவ வாழ்க்கை அப்ளிகபிளான்னு தெரியல. இது கேள்வியை கேட்கறச்சே ஏன் வெளியில அப்படி சிரிக்கும்படியா இருக்கு, ஏன் என்கிட்ட வரைச்சே அப்படி இருக்கும்படியா இருக்கு. என்ன முதல் கேள்வினா, அப்ப கணவன் மனைவி கஸ்டமரா இல்லையே, அது ஒரு பந்தமாச்சே. அழகா ஒரு தமிழ்ல வார்த்தை சொல்லுவார், சிரிக்க சிரிக்க பேசுவர் பிறர், அழ அழ சொல்லுவர் நம்மவர். இது ஒரு பழமொழி இயற்கையாவே. சிரிக்க சிரிக்க பேசுறது, ஏன்னா கஸ்டமர்ட்ட ஒரு வார்த்தை பேச அப்படின்னா நாளை இந்த கடைக்கு போகக்கூடாதுப்பா, அப்ப எங்க சாப்பாடு இங்க நடக்கும். அப்ப அவன் திட்டினாலும் கூட, என்ன சார் இந்த திட்டத்தை கூட இவ்வளவு அழகா திட்டாரு, அங்கேயும் அப்படிதான் சொல்லியாரு, நாளைக்கு வரமாட்டார் அவர். அவர் திட்டுறதுலயே அவரை புகழ்ந்தான். அங்கே அவர் சொல்லிவார், நான் திட்டுறதையே என்னவா கொண்டாடினா தெரியுமா வீட்டுல போய். அங்க என்ன வேணும், அவருக்கு எதையோ சொல்லி ஒரு காரியம் ஆகணும், அவ்வளவுதான். அது அதோட முடிஞ்சது, அதை கடந்து இருக்கக்கூடியதா இல்லை. ஆனா இந்த பந்தம் இருக்கு, பகவானுடைய சன்னதியிலே, பகவானுடைய அந்த சாஸ்திரம் சொல்லி இருக்கிற முறைப்படி நாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய விதம் தான் விவாகம். அது கிரமேண நடக்கிறது, எப்படி யாகாதிகளை பண்ணி சங்கல்பம் பண்ணி. ஆனா இன்னைக்கு கொடுமை என்னன்னா, அதுவும் என்னன்னு தெரியாது. ஏத கல்யாணம் பண்ணச்சா என்ன மந்திரங்கள் சொல்றாங்க, இவருக்கு ஒரே எல்லாரும் கிஃப்டா கொடுத்துட்டு வாங்கிட்டே இருக்கு, கையை பிடிச்சுக்கோ, நான் பிடிச்சிட்டே இருக்கான், அப்புறம் இங்க கொடுக்குறான், வாங்கிட்டே இருக்கு. வேற என்னாச்சுன்னா, வாத்தியார நீங்களே சொல்லணும், நீங்களே சொல்லணும். உடனே அவர் ஆரம்பிக்கிறார், இது என்ன இந்த பாரத சேவத்தை கண்டே வேற சொல்லி பாக்கேன் அப்படின்னா என்ன, வாத்தியார் என்ன சொல்லிட்டே இருக்கு, எல்லாம் சண்டை கொண்டே சொல்றச்சே கடைசியா அவர் திடீர்னு சொல்லுவார், இதை கொஞ்சம் நீங்க சொல்லுங்க மாமா பத்திரி, இல்ல அதையும் நீங்களே சொல்லுங்க. அதையும் நான் சொல்ல முடியாது, அது நீதான் சொல்லணும். அதையும் சேர்த்து சொல்லு, இவன் சொல்றது கூட சிரமமா இருக்கிறது. ஏண்டான்னா அந்த அர்த்தம் புரிஞ்சா தானே, புரிஞ்சிருந்தா அவன் எப்படி சொல்லணும், அதனால ஏற்படுகிற பயன் இருக்கு. இத்தனை செலவழிச்சு என்ன பயன், கல்யாணத்திலே இவரை சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்ன, அதனால் ஏற்படுகிற பயன் என்ன, நாம் எப்படி இருக்கும், இல்வாழ்க்கை என்பது எப்படி நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ரகஸ்தாசிரம தர்மம் தான் இருக்கிறதுக்கே சிறந்து மற்ற தர்மங்களை காட்டிலும் அந்த இல்லற. அதனாலதான் சுவாமி ராமானுஜன் ஆச்சாரியர்கள் பெரும்பாலும் இல்லறத்தவர்கள். ரொம்ப அதிசயம், சன்னியாசிகளா இருக்கு. இன்னைக்கு பல சன்னியாசிகளா இருந்த மடங்கள் இன்னைக்கு தெரியாது. திருமாலிருஞ்சோலை ஒரு ஜீயர் இருந்தார், திருக்கோட்டியும் ஜீயர் சுவாமி எழுந்தபடி இருந்தார், ஸ்ரீரங்கத்திலேயே 10-12 ஜீயர் சுவாமிகள் எழுந்தபடி இருந்தார். ஒரு காலங்களையும் பார்க்கச்சு எத்தனை ஜியாக்கள் நீங்க தெரியல. ஆனா எம்பெருமானார் எவ்வளவு விஷயம் பாருங்கோ, ஆச்சாரியர்கள் வம்சத்தவர்கள் அவர்கள் கிரகஸ்தர்களாகவே இருக்க வேண்டும். தொடர்ந்து இன்னைக்கு வருது, இன்னைக்கு ஜெனடிக் ஜீனாலஜின்னு சொல்லி கொண்டாடு. மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிற பொழுது இவன் அந்த தர்மத்துல இருந்து இவன் அந்த கஷ்டத்தை உணரும்.
உணர்ந்துதான் உபதேசிக்கணும். இவனுக்கு அதெல்லாம் தெரியும்படியாக இருக்கு. இல்லறத்துல இருக்கிறதுனால இல்ல, எப்பவுமே ஆச்சாரியர்கள்னு சொல்லிட்டா இல்லறத்துல இருப்பவர்களையும் கூட சன்னியாசிகள் விழுந்து சேமிப்பார்கள். இதுக்கெல்லாம் கிரந்தமே இருக்கு. 18ஆம் தர்மம் எத்தனையோ கிரந்தங்கள் வைஷ்ணவத்துல எப்படி முறைகள் அப்படின்னு சொல்லப்பட்டு. இப்ப என்ன காண்பிக்கிறது? எந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வருகிறது, எந்த வார்த்தை உதட்டிலிருந்து ஏற்படுகிறது. தமிழிலே இலக்கியங்கள் இருக்கு. ஊடல் கூடல். ஊடல் சொன்னா போய் போகும். பிராட்டியும் பெருமாளும் இப்படி இருக்கிறச்சே ஊடல் ஏற்படுகிறதுன்னு சொல்ல. மோதிரத்தை பிராட்டியும் பெருமாளும் பேசாம இருக்காங்க. அவளை பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோதிரத்தை கீழே போட்டு எங்க இருக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கறச்சு இதானே அப்படின்னு சொல்லச்சு அவ இருவரும் பேச தொடங்குகிறார். ஏன் ஊடல் வேணும்? காவியங்கள் சொல்றது அதையும் படிக்கிறது தமிழ். அதுதான் கூடலை அதிகமாக வளர்த்து கொடுக்கிறது. இதெல்லாம் காவியங்கள் அவ்வளவு ஆச்சரியமா சொல்லிக் கொடுக்குறது. சம்ஸ்கிருதமாகட்டும் தமிழாகட்டும். இலக்கியங்கள்ங்கிறது நம்மை செறிவுடையவர்களாக நல்லா நம்மை மெச்சூர்டு பர்சனா மாத்துறது அப்படிங்கிறத உணர வேண்டும். இப்ப இந்த காலத்துல என்னாச்சு? ஏதோ வார்த்தைகளால இருக்கிற போர். இது எப்படிப்பட்ட போர் தெரியுமா? ஒரு 70வது வயசுல அவர் சொல்லுவார், என்ன அவரை நீங்க திருப்பவே மாட்டேங்கிற, உங்களுக்கு தெரியாது அன்று நடந்தது என்ன. மகாபாரத போர் மாதிரி சொல்லுவார், அன்னைக்குதான் 20 வயசு, அன்னைக்குதான் எனக்கு பிறந்த நாள். வேற நேற்று என்ன காலட்சேமா கேட்டேன்னா அதுதான். அது என்ன பாசனம் 6வது 7வது சொன்னா. இந்த 20வது வயசு அவர் என்ன சப்தம் சொல்லி இவரை திட்டினார்னு மனப்பாடமா ஒப்பிப்பார். அவருக்கே மறந்து போயிடும் என்னென்ன வார்த்தை சொன்னா தெரியும். இந்த 50 வருஷமா இத போய் மனசுல வச்சுட்டு இருக்கியே, எவ்வளவு கொடுமை. ஏதாவது நல்லது கொடுத்தா அதை வச்சுக்கலாம், கையில கொஞ்ச நாள் இருக்கலாம். ஆத்திர இருக்கிற குப்பத்தொட்டிய கையிலே எப்பவும் கையிலே வச்சுக்கணும்னா நல்லா இருக்குமா? அது வேண்டாத வார்த்தைகளை மனசுல சுமக்கிறது குப்பத்தொட்டியை சுமக்கிறாங்க. பயன் இல்லையே அது. அதனால அவனுக்கு எதான கழுத்து தூங்குறத ஒண்ணும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதனால அப்ப பந்தத்திலே இருப்பவர்கள், தேக பந்தத்திலே இருப்பவர்களுக்கே இந்த நிலைன்னு சொன்னா, ஆத்ம பந்துக்களாக இருப்பவர்கள் ஒரு நாளும் இந்த வார்த்தைகளை பொருட்படுத்த கூடாது. இது ஒரு தேக பந்தத்திலே நம்ம வரணும். சாமானிய சம்சாரிகளாக உருளக்கூடியவர்களுக்கே கோபிச்சுக்கிறதோ சண்டை போடுறதோ பிரிவுக்குண்டான விஷயமாக மாறக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறச்சே, ஆத்ம பந்துக்களாக பகவத் விஷயத்திலே பரமஸ்நேகத்தோடு கூடியவர்களா இருக்கிற பெரியோர்கள் ஒன்று கூடி இருக்கிறச்சே, ஒத்தர் திட்டுவதும் கூட புகழ்வதும் கூட இரண்டும் சமமே. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த பெண் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு? விலை பெண்ணு நாயக பெண் பிள்ளாய் ரெண்டும் ஒன்னாதான். ரெண்டு நாளும் தனக்கு ஒரு பெருமையோ இகழ்ச்சியோ கிடையாது. எப்ப நான்கிறது வந்திருக்கோ அப்பதான் பெருமையும் இகழ்ச்சியும் என்னோடதான் ஆரம்பிக்கும். எப்ப நான் எனது அழிந்து போயிருக்கோ இப்ப எல்லாம் எபெருமான் திறத்திலேருந்து சேர்த்து. அழ்வார் சொல்றார், புகழ்வாய் பழிப்பாய் பூந்துழாய் ஆகும். எப்படி வேணா பண்ணலாம் எபெருமான். எல்லாத்தையும் கேட்டு இருக்கல எபெருமான். யோசிச்சு பாருங்க அழகா. பேசுவார் பேசட்டும், ஏசுவார் ஏசட்டும். அதை பத்தி நமக்கு என்ன கவலை? நாம் எப்படி இருக்கணும்? சப்த குணத்திலே நிலை பெற்று இருக்க வேண்டும். அதுதான் இந்த உயர்ந்த அர்த்தம். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆத்ம பந்துக்கள்னு சொல்லி கரைச்சே ஒருவர் இன்னொருவரை கோபத்தோடு பேசுவதும் புகழ்ச்சியாக பேசுவதும் பொருட்டாகாது. இருவருக்கும் அந்த பகவத் சம்பந்தத்தாலே இணைந்திருத்தல் இருக்க, அதுவே எப்பொழுதும் சாஸ்வதமானது. அதுலதான் நிலை பெற்று இருக்கணும். அதுதான் பகவானுக்கு உகப்பான விஷயம். மனசுல அதை ஞாபகம் வச்சுக்கணும். அல்பமான வார்த்தைகள்ல சண்டையிட்டுக் கொள்வதாலே பயனில்லைங்கிற அனுஷ்டானத்தை இங்க காண்பிக்கிறார். நாயக பெண் பிள்ளார் இங்க சொல்றா, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. பெருமாள் திருநாமங்களை சொல்ற நாராயணன். ஒரு திருநாமம் பல்லாயிரம் அர்த்தங்களை உடையது. எல்லாருக்கும் தான் அந்தரியாமியாக இருந்து நியமிப்பவன் பகவான். உள்ள இருக்கான்னு தெரியாதபடி எல்லாரையும் காப்பவன் நாராயணன். அது எப்படி எதனாலே அப்படின்னா, வாத்சல்யம்ன்ற குணத்தாலே முகம் தோற்றாதபடி இருந்து ரட்சிக்கிறான். சர்வேஸ்வரன் அத்த காரியம் பண்ணிட்டு இருக்கு. அப்பப்ப ரெஸ்ட் நாம எடுத்துக்கிற மாதிரி உள்ள இருக்கிற ஹார்ட் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்னா ஒரு நாளா ஒரு நிமிஷமே போச்சு. எல்லாவற்றையும் எம்பெருமான் இயக்கி கொண்டு இருக்கிறான். ஆனே அங்க உள்ள அக்னியா இருந்து உணவை ஜெரிக்க பண்றான். உள்ளுக்குள்ள அந்தரியாமியாக இருந்து நடத்துகிறான் எம்பெருமான். யார் அவன்? நாராயணன். வாத்சல்யம்ங்கிற குணம். வாத்சல்யம்னு சொன்னா
அன்றின்ற கன்று, பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டிய போட்டிருக்கு. அந்த கண்ணுக்குட்டி மேல நிறைய அழுக்கா இருக்கும். இந்த மாடு என்ன பண்ணும்? அந்த கண்ணுக்குட்டியினுடைய அழுக்கெல்லாம் தன் வாயா, தன் நாக்காலே தானே தடவி எடுத்து தானே உண்டு அதை சுத்தி பண்ணும். அதுக்கு பேர் என்ன? தோஷ போக்கியத்துவம். குற்றத்தையும் நற்றமாக கொள்ளுது. அழ்வார் பாசத்தை சொல்றார், தாமரையால் ஆகிலும் சிதைகுறைக்குமே என்னடியார் அது செய்யார், செய்தாரே நன்று செய்தார். ஆயாரே கொஞ்சம் குறையதான்னு சொன்னா கூட பெருமாள் என்ன பண்ணுவார்? என் அடியார் அது செய்ய, என் அடியார் குற்றம் பண்ண மாட்டேன் தீர்க்கமா சொல்றாரா பெருமாள். இல்ல இல்ல பண்ணிருக்கான்னா, செய்தாரே நன்று செய்தார். செய்தார்னா அவன் நல்லதுதான் பண்ணிருக்கான். என்னடியாருங்கிறான் என் பெருமாள். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் உன்னடியார் வேற, என்னடியார். நகராஜ சுவாமி ரொம்ப ஆச்சரியமா அதை பிரிச்சு சொல்லுவார். என்னடியார் அது செய்யார் கரைச்சு, என்னடி யார் அது செய்யா அப்படின்னு கேட்பான். யார் அது செய்யா அப்படின்னு கேட்பான். இப்ப அடியார்கள் தினத்திலே தோஷத்தையே தான் போக்கியமாக கொள்ளுதல், குற்றத்தையே நற்றமாக கொண்டு எம்பெருமான் நடத்தி போறதல் இருக்கே, அதான் வாத்சல்யம். நம்ம மனசுக்குள்ள குடிகொண்டு இருக்கான்னா யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் நினைச்சுட்டு இருப்போம். வெளியிலதான் ஒண்ணும் தெரியாது, ஏதோ பேசுறதெல்லாம் இனிமையா பேசுறா போல இருக்கும். உள்ள இருக்கிற அந்த மனசு படுத்துற பாடு இருக்கு, எத்தனை நினைவு, இத்தனை சகிச்சுட்டு உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. என் நெஞ்சுள்ளும் நீங்காவே மனத்துள் நான் மாகடல் நஞ்சுண்டான் அழ்வார் சொல்றாரு. என் நெஞ்சின் உளானே மற்றும் எவருக்கும் அது, எல்லாருக்கும் அதுதான் மனசுல அந்தரியாமையா இருக்கான். அதுதான் அவனுடைய வாத்சல்யம். நாராயணன். அடுத்த சொல்றாரு மூர்த்தி. மூர்த்தினா ஒரு உருவை கொண்டு எம்பெருமான் இங்கே வந்து சேருகிறான். ஸ்ரீராமனாக கிருஷ்ணனாக பிறந்து எம்பெருமான் அனுகிரகம் பண்ண ஸ்ரீரங்கத்துல திருவரங்கநாதனாக சேவை சாதிக்க. எதனால என்ன? சௌஷீல்யம். அடியார்களோடு குறையற கலந்து பழக வேண்டும். அவரோட சேர்ந்து வெண்ணெய் எடுத்துக்கணும், வெண்ணெயை சாப்பிடணும் அப்படின்னு ஆசையில எம்பெருமான் வரான். அதனாலே அவனுக்கு ஒரு திருவுரு ஏற்படுகிறது. கிருஷ்ணனா ஒரு மூர்த்தியா வரான். மூர்த்தி நாராயணன் மூர்த்தி. அடுத்தது கேசவனை. கேசவன்னா கேசிங்கிற அரக்கன், அந்த குதிரையை கொன்றவன் எம்பெருமான். ஆகையாலே அவனுக்கு கேசவன் பேர். ஆசிரித விரோதிகளை அழிப்பவன். கேசவனை பாடவும் நாராயணன் மூர்த்தி. கேசவனை பாடவும் வாத்சல்யத்தோடு கூடியவனாக, சௌஷீல்யத்தோடு கூடியவனாக, அடியார்களின் விரோதிகளை அழிப்பவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நாங்கள் பாடுகிற பொழுது நீ உறங்க கிடக்கிறாய். பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, கேட்டே தூக்குறிய நீ. இது பேரு குரங்கு புத்தின்னு சொல்லு. குரங்குன்னா தொடை, அதாவது பெரியரா சின்னரா. சின்னரானா குரங்கு நமக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சு. இப்படி என்ன அர்த்தம்னா, குரங்குத்தின்னா ஒரு பிள்ளை படுத்துட்டு காத்தால ஆயிடுச்சு, 5:30 மணிக்கு எழுந்துக்கணும். 5:30 ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு, 6:15 ஆயிடுச்சு. இந்த பிள்ளை தூங்கிட்டே இருக்கும். பக்கத்துல அம்மா வராரு அங்கேருந்து. அந்த பிள்ளைய தொடையில கண்ணா கண்ணா மணியாச்சு பாரு கண்ணா அப்படின்னு அவள் பாட்டெல்லாம் பாடுறவள். அதனால அந்த ராகத்தோட இப்படி தட்டி கொடுத்துரும். கையை எடுத்த உடனே அந்த பிள்ளை சொன்ன அம்மா அப்படின்னு. எதுக்கு போறியான? இல்ல கொஞ்சம் வந்து திருப்பி அதை தட்டி கொடுக்குது. ஏன்னா இப்பதான் நல்லா தூக்கம் வரும். அவன் எழுப்புறதுக்காக தட்டி கொடுக்குறா. அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னா அதுவே சுகமா இருக்கு. ஆஹா நல்லா இருக்கு. அத போல இங்க சொல்ற குரங்கு புத்தியாக நாங்கள் பாடவும் நீ எழுதுபாயின்னு பாடினோம். நீ என்ன பண்ற? கேட்டே கிடத்தியோ. இன்னும் நல்லா கிருஷ்ணானுபவத்துல முடிக்கிட்டியா? என்னது தேசமுடையானாய். உள்ள இன்னும் வரலையேன்னு அதை பாக்குறான். சின்ன ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியா கதவுல பார்த்தா இந்த கிருஷ்ணானுபவத்தை இவர்கள் சொல்ற கேசிய எம்பெருமான் வதம் பண்ணான்னு சொல்லி அவன் ஜெயித்தான்னு சொன்ன உடனே அந்த விஜயம் அவள் முகத்திலே தோன்றுகிறது. அப்படி முகம் பிரகாசித்து இருக்கு. பார்த்த உடனே சொல்றான் தேசமுடையாய், தேஜஸை உடையவள். பகவானுக்கு ஒரு வெற்றின்னு சொன்னா அதனாலே இவள் உள்ளம் பூரிக்கிறது, முகம் கொண்டாடி இருக்கிறது, தேஜஸை உடையவளா மாறி இருக்கிறார். இந்த தேஜஸ நீ அங்கோட வச்சுக்காது, எங்களுக்கும் அதை கொஞ்சம் காண்பித்தருள். ரொம்ப அழகா ஜலம் அங்க இருக்குன்னா அதை வெட்டி விடா, எங்களளவும் வரும்படியாக பண்ணி தேசமுடையாய் திற என்று இந்த பாசனத்தை பூர்த்தி பண்ணுகிறார். இவளையும் எழுப்பிக் கொண்டு அடுத்த பெண் பிள்ளையை எழுப்ப போகிறாள். நாம உண்மையிலேயே ஒரு பாசனம் பின்னாடிதான் இருக்கு, வந்துருவோம் சீக்கிரத்துல கடனா. மீண்டும் ஒரு முறை இந்த பாசனத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். இப்ப அனுசந்தானத்துக்கு பதிலா பாட்டா கூட அவருடைய பாட்டில இருந்து கேட்டு முடிக்கிறாளா இங்க இருந்து. நம்ம இடத்துல ஸ்ரீனிவாசராகவன் சுவாமி இவர் எழுந்து போயிருக்கிறாரா. அவருடைய
4 வார்த்தைகளையும் கேட்கலாம். இன்னைக்கு எம்பெருமானிடத்துல மிகுந்த ஈடுபாடு இருக்கக்கூடிய அடியவராக ஸ்ரீரங்கத்தில் கைத்தறியங்கள் சந்தையாக பண்ணிக் கொண்டிருக்கிறாரா. சோ 2 வார்த்தை, ஒரு 3 நிமிஷம். அடியை கூத்து பார்த்தவர்களே என்னை கூட்டாளர் சொல்கிறார்கள். அசத்தை அனுமதிக்கிறார் என்றே பார்க்க இந்த குரத்தில் சொல்வது முந்தைய நன்மொழி அற்புடைய மகளிர் முறை முறையெல்லாம் குறைக்கிட இதையே சமர்ப்பிருக்கிறார். எழுமையில் கடந்த எழுது கவரையரே காயப்படப்பட்டா என்ன பண்ணாங்க, இந்த மனித வைத்துக் கொண்டு உந்த யாவரையும் அப்பா யாருக்காமே அம்மா யாருக்காமே மாட்டைக்கு போது கடை கண்ணாலும் கையாலும் கட்டினாங்க. இந்த பாக்கியம் வந்து அந்தோகப்பர் கிடைக்கிறது, வசுதேவர் கிடைக்கலையே. திருப்பாவை வந்து ரொம்ப ஆச்சரியமான முறையில இவ்வளவு ஒவ்வொரு வாசலும் ஆண்டாடைய வாசலும் நகரக்கூடிய வாசலே தலைவிடும் ஆயர்கள் காலையில கண்டுபிடிக்க ஆணைச்சாத்தங்கிற வார்த்தை என்னங்கிறத ரொம்ப கண்டு யோசிச்சாங்க. கரிச்சாந்திருப்பே கருதனாந்திருப்பே ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு பேர். ஆணைச்சாத்தன் அப்படிங்கிறது என்னங்கிறது ரொம்ப யோசிச்சாங்க. என்ன யோசி அப்படிதான் ஆணைச்சாத்தன் அது முதல்ல ஒரு வார்த்தை எழுதுனா அது இன்னொரு பறவை பேசாது ஆரவமா கேட்கலாம், பெரிய சத்தமா கேட்கலாம். விலங்குகள் கூட பறவைகள் ஒருத்தருக்கு பேசிக்கிறார். நமக்கு தெரியாது, நமக்கு ஆகாரம் பயம் நமக்கு ஒற்றுமை. ஆகாரம் நம்ம சாப்பிடுறோம், விலங்குகளும் சாப்பிடுறது பயம். ஆகாரத்தில் அடங்கி வந்தா வீட்டுக்கு வந்தா ஓடுறது நம்ம அடங்கி பயன்படுது. நித்திரை அது போது நம்ம வயிற்றுல சாதாரண முசாடை கொடுக்கலாம் அப்படின்னு போது நம்மளும் முசாடை கிடைக்கிறது. என்னதான் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, இப்ப ஒரு ஏற்பாடு பண்ணி சாமியை வரவழைச்சு இந்த காலட்சேபம் பேசுறவங்க இந்த ஞானம் தான் அவன் கிடைச்சு இந்த நேரம் தான் நம்மளுடைய டெபாசிட் ஒரு பயிர்ப்பு தொகையா இருக்கக்கூடிய நேரம். இதை வந்து ஏற்பாடு பண்ணி சுவாமியை வந்து சொல்றது ஆச்சரியமான ஒரு அடியாருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அன்றாவுடைய நெருப்பாக குறைஞ்ச விட்டு சொன்ன மாதிரி இடைக்கால எதிர்க்கிற மாதிரி இடைக்காலங்கள் அந்த பழைய பதினரை வீடுகளின் வாசல் கிடைத்து பழைய பேரை கேட்கும். முன்பதி காலம் பெண்மணி காலங்கள காலங்கள் மாறி அப்பெல்லாம் நிலவரோட நடுவு மாறி மாதம் பஜார் நாட்டு வருவாங்க. ஊர் அப்படியாக அப்படி வயசுல அந்த மாதிரி ஒரு சீசன்ல வேற எங்கேயோ மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி விடைக்காலம் எடுத்துக்கணும், ராதாகாலம் எடுத்துக்கணும். அப்புறம் சாமக்கோழி கூடுதல் கோழி கூடுதல் ஒரு அடையாளம். இதை வந்துதான் நேரத்தை கணக்குவாங்க. கீழ்வானம் வெள்ளம் கணிச்சிருக்காங்க. இந்த வெள்ளம் இருக்கிற வார்த்தையை ஆடாது. அந்த கீழ்வானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை எடுத்து இந்த காலங்களுக்குள்ள ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அப்படி எதிர்த்து வந்து குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய இப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஒரு 10 வயசு வரைக்கும் நல்லவர் இருக்கா, 10 வயசு வரைக்கும் கேட்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எஸ்கேப் பார்த்தாரு பெரும்பாலும். இப்ப இவ்வளவு பேர் வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து இதை கேட்கணும். அதுதான் மிகப்பெரும் புதையலா நம்முடைய சொன்ன பிரபாவம். குருபரம்பரையை விட எதுவுமே சாமி தேவை. குருபரம்பரை படிச்சுட்டாங்கன்னா அவரசோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை பாதையை அவ்வளவு செஞ்சு காமிச்சு கொண்டாடணும். குருபரம்பரையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம காண அவ கூட நம்ம இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய பாடமாக அந்த குரு பரம்பரையை தெரிஞ்சு குரு பரம்பரையை தெரிஞ்சிருந்தாலே மனதில் ஒரு பக்குவம் ஏற்படும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாசனம் அன்றைக்கு பாசனமா சொல்ற அளவுக்கு எனக்கு நடந்தது. ஏன்னா அப்புறம் டைம் புரோகிராம் சொல்றாங்க. இந்த மாதிரி சத்தகத்துல கூடி இருந்து பேசுறதுதான்
ஒரு கேட்கறவா இருக்கும் கஷ்டமா இருக்கு. நான் ஒரு 20 வருஷங்கள் வந்திருக்கேன். ஆனா இந்த கேட்க நானும் வித்தியாசம் ஏற்பாடு ஒரு சதுர்த்தி விழாவில் பேச வச்சிருக்கேன். ஆனா அவர்கிட்ட டிஎஸ்பி இதுதான் சுவாமி இன்னைக்கு ஆங்கியா வச்சு இந்த விஷயம் பேசுறது பெரிய காரணம். என்ன வேடிக்கை அப்படின்னா சுவாமிக்கு பேச தெரியாது, சுவாமிக்கு போய் பேச தெரியாது, சுவாமிக்கு ஒரு வார்த்தைக்கு பதிலிருந்து வேற ஒரு அர்த்தங்களே தெரியாது, இட்டுக்கட்டியான ஒரு வார்த்தைகளே தேவையில்லாத புகழ்ச்சியான வார்த்தை சொல்ல தெரியாது. அவ்வளவு யதார்த்தமான வார்த்தைகள் பொக்கிஷங்களா வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இயல்பாகவே ஏற்பட்ட ஞானம் அந்த ஆச்சாரியன் வார்த்தை. அதனால அந்த வார்த்தைக்கு அர்த்தங்கிறது வேற, அர்த்தங்கிறது வேற. மாநிலத்துல இருந்து அந்த வண்ணாங்க வச்சிருக்கா. எங்க மாதிரி பண்ணா ஏதோ படிக்காட்டி அவசியமான நம்பிக்கை அதன்படைய காரியங்கள் ஒவ்வொருத்தரையும் போல இந்த உலக பூர்ணிமத்தை துவத்த சேவை ஆகிய துவக்கத்திற்கான அபத்தமே இருந்தால் இந்த கடைசியாக சுவாமி வந்து அந்த பட்டத்துடைய வைபவ கசிப்பான் இப்போது அதிலிருந்து கண்ணீர் ஒரு 2 கண்ணீர் உள்ளாக அடிய வாழ்க்கை அவ வந்து அந்த கடைசியில அந்த தாயார் வந்து செஞ்சாங்க. அப்படியே கண்ணீர் வந்து பைபிள் சொல்லும்போது பண்டவர்களையே இருக்கு இருந்தாலும் வந்து அந்த தாயார் வாடி பேசுகிறது இப்ப பேசுறது கூட அப்படியே ஒரு நெஞ்சில ஒரு பாரம் இவ்வளவு 50 வயதுக்கு பிராயத்துக்குதான் எம்பெருமான் அப்படி உடனே அந்த மோசம் இருக்கணும் அதே பாக்கியம் போயிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஆசிரியர் இந்த மாதிரி இருந்தாலுமே அந்த ஞானம் தயார் எந்த விதமான ஆடம்பரங்களுடைய சாமி போய் நான் பார்த்து ஒரு 1/2% தான் அப்படி இருந்திருப்பேன். எந்தெந்த இடத்துக்கும் எங்கேயோ அப்படி இதுதான் இப்படியே வந்து இந்த கைபேசினால நன்மை இருக்கு. ஆமை மெட்ராஸ்ல பேசுறதுக்காக அது தேவை. குரு பரவை என்ன விஷயம் எது வேணும் சொன்னால் உடனே இப்ப எந்த கிரந்தமும் கிடைக்காம எல்லா கிரந்தமும் கிடைக்குது, எல்லாமே படிச்சுக்கலாம். என்ன அவர் கட்டியை கொடுத்து பார்த்தா மக்களின் பாறை கற்பாறை போல அந்த மாதிரி நல்ல பொருளுக்கு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த இப்படிப்பட்ட உற்சாவில் இருக்கும் சுவாமி. பாஷா ஞானம் வந்து பெரிய பின்பம். எந்த பாஷை தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ், ஆனா அந்த பாஷை வந்து ஒரு பெரிய பின்பம். ஜனங்களுக்கு ரீச்சா இருக்கு, ஜனங்களுக்கு ரீச்சா சொல்லுவா 100 பேர் ஆங்கிலம் அது ஒருத்தர் தான் ஏதோ பேசுற மாதிரி உட்கார்ந்து கேட்டு யோஜனை வரும். அப்படி 100 பேர் உட்கார்ந்து கேட்ட மாதிரி தான் அதுல இன்ட்ரெஸ்ட் நிறைவேற்கிற தன்மை. அப்படி 100 பேர் நிறைவேற்கிற தன்மை வந்தால்தான் இந்த இடத்துல உட்கார்ந்து சொல்ல வரும். அப்படி 100 பேர் வந்து சொல்ற மாதிரி தான் அனுஷ்டானம். 10,000 1000 வார்த்தை 10,000 ஒருவருக்கு வாய்ப்பு 10,000 பேர்ல ஒருத்தருக்கு வாய்ப்பு கடைநிறுத்தே கொள்வார்களே கேட்கிறமே ரோதாக்கள் முக்கியமே. நீங்க தனியாக உட்கார்ந்து பேசுவார் எம்பெருமான் காட்டினா ஆழ்வார் பாடினான், காட்டவே அவன் காட்டினான் பாடினான். அவன் ஸ்ரோதாக்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் 16 பேர் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு சுவாமி கேட்கிறோம்னா மேலும் மேலும் தெரிந்து நீங்காத நிலைவதாக பெரிய பரவாயில்லை அதிகங்களின் தலைவராக புத்தகங்களுக்கு வளர்க்கிறது பெரிய திருப்பாவை கூட உடைய என்ன நம்மளுக்கு இருக்கிறது ஆணவம் கண்ணம் ஆயிருக்கும். ராமன் ராவணன் ராமனை முதலாம் பொருளை சந்தித்தான், ராம பார்க்க நினைச்சான், தேவ வந்திருக்கான், திருப்படி பார்த்தார், தலையில கோழை இருக்கின்றான், ராவணன் பார்க்கிறான். இப்படிப்பட்டவன் யாராவது நமக்கு அவசியமாக இருக்கு. இவரை பார்த்தவுடனே இவரை சுற்றி பலம் வந்து இவர் முன்னாலே கொட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. தடுத்தது மானம் ஒன்றே. அந்த ஆணவத்தினால இருந்தான் இருந்தா இவர் திருந்து வடங்கள். ஏன்னா முதல் நாள் போல மாசம் காலை நல்லதோ குறையிட்டு இவங்கையா காய்கிறது. அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் இருந்து ஆரம்பித்தான். அவரை நல்ல செயல்களை செய்வதற்கு அவர் காலம் நேர காலம் முக்கியம். திருப்பாவை 2 வருஷத்துக்கு நீங்க 2 வருஷத்துக்கு நீங்க
சுவாமி சொல்லுவார் நிறைய விஷயம் கடல்லாம் இந்த கடல்ல ஒரு துணி எடுத்துருக்காரா இந்த துணியிலே ஒரு கடலை காமிச்சிருக்காரான்னு நிறைய இந்த வாய்ப்பை கொடுத்த பாக்கியம் கேட்டா எல்லாரும் மேலும் பரிசு எல்லா விதமான வளங்களும் பெற்ற வாழ்க்கை பிரார்த்தனை செய்கிறேன். நாயக பெண்களாய் கைப்பற்றேன்னு பார்த்தோம். அரசாங்க ஸ்ரீமதே ராமானுஜரமன் ஆண்டாளுடைய இடைச்செல்லும் சுவாமி எடுத்த பாசம் பண்ணி பிரதான சாட்சியம் பாசம் ஈஸ்வரன் எல்லாம் மாறிச்சாங்க. இந்த 30 பாட்டுமே நம்ம சங்கீர்த்தனமா பாடுறோம். இந்த 7வது பாசனம் வைரவி நாட்டை
திருவாச்சாம் ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே